குட் ஈவினிங். நாங்கள் அடுத்த செக்ஷனுக்கு போவோம். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் சம்பந்தமான விடயங்களை நாங்கள் பார்ப்போம். இதோட டிரான்ஸ்லேஷனை நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஹிஸ்ட்ரி இது 1990 டென்னிஸ் வித்ஸ்டான், former chairman of JP Morgan, felt that single measure of overall risk should be calculated. ஒரு சிங்கிள் மெஷர் வந்து இந்த ரிஸ்கை கால்குலேட் பண்ணுறதுக்கு அந்த தேவைன்ற ஒரு விஷயத்தை அவர் பேசினார். He demand that the one-page report be delivered to him after the close of business each day. அவருக்கு ஒவ்வொரு நாளும் அந்த ஒரு 1-page ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ண சொல்லிக்கிறாங்க. Summarizing the company's global exposure and providing an estimate of potential loss over the next 24 hours. அதோட டீட்டெயிலில் என்னன்னா சம்மரைஸ் பண்ணி அந்த கம்பெனியோட குளோபல் எக்ஸ்போஷர், அது பல நாடுகள்லையும் அந்த கம்பெனி ஜேபி மோகன் இன்வெஸ்ட் பண்ணிக்கிறதுல சம்மரியும், அது ஒரு 24 ஹவர்ஸ், நெக்ஸ்ட் 24 ஹவர்ஸில் எவ்வாறான ஒரு இடர முகம் கொடுக்கும், எவ்வாறான ஒரு இழப்பை ஃபேஸ் பண்ணும்ன்றது சம்பந்தமான ஒரு 1-page ரிப்போர்ட் ஒன்றை இவர் கேட்டிருக்கிறார். அதன் காரணமாக 4.415 ரிப்போர்ட், 415 ரிப்போர்ட்ன்ற ஒரு ரிப்போர்ட்டை அவங்க உருவாக்கினாங்க. so called because it was delivered to the Stone at 4:15 PM each day. ஒவ்வொரு நாளும் 4:15க்கு அவருக்கு அந்த ரிப்போர்ட் போகும், 1-page ரிப்போர்ட். and beginning of amazingly successful risk management tool known as value at risk. இவர் என்ன சொன்னாருன்னா, 24 அவருக்குள்ள என்ன லாஸ்ட் வரும் தண்ட முதலீட்டுக்குன்றதுக்கான ஒரு அனாலிசிஸ், ஒரு நம்பர்ல பார்க்கறதுக்கு, ஒரு வியூவில் பார்த்தா இவ்வளோ லாஸ் வரலாம். சாதாரண நிலைமையில இருக்கிற நேரம் நெக்ஸ்ட் டே எனக்குரிய லாஸ்ட் என்ன, நெக்ஸ்ட் மந்த் எனக்குரிய லாஸ்ட் என்ன, நெக்ஸ்ட் வீக் எனக்கு ஒரு லாஸ் வந்து பார்க்கலாம். அதுக்கான ஒரு இந்த வேல்யூ அட் ரிஸ்க்ன்ற அந்த கான்செப்ட் அங்கே தான் தொடங்குது, ஜேபி மோகன்ல தான் தொடங்குது. இது 1990s, 1990களில் தான் இது ஆரம்பிக்குது. வேல்யூ அட் ரிஸ்க். வேல்யூ அட் ரிஸ்க் பொதுவாக இப்போ நிறைய இடங்கள்ல பாவிக்கப்படுகின்ற ஒரு கான்செப்டாக காணப்படுகின்றது. வேல்யூ அட் ரிஸ்கை பொறுத்தவரையில் is an attempt to provide a single number in the total risk in a portfolio of financial asset. அதாவது இந்த ஃபைனான்சியல் அசெட் மொத்த இழப்பு என்னன்றதுக்கான, எதிர்பார்க்கப்படுகின்ற இழப்பு என்னன்றதுக்கான ஒரு சிங்கிள் நம்பராகத்தான் இந்த கொடுக்கப்படுது. இது வந்து பொதுவாக நிறைய நிறுவனங்கள் பாவிக்கிறதுக்கு தொடங்கிச்சு. அது இந்த சிங்கிள் நம்பரா 5%, 1% அந்த லாஸ்ட் எவ்வளோன்றது ருப்பி வேல்யூ அதுதான் பெரும்பாலும் கால்குலேட் பண்ணப்படுகிறது. அடுத்த சான்ஸ் என்ன, ப்ராபபிலிட்டி of 1% or 5%. The variable V is VaR of a portfolio. It is function of two parameters in the time horizon and X the confidence level. அதாவது வேல்யூ அட் ரிஸ்க் வந்து ரெண்டு முக்கியமான பராமீட்டர்களால் எதிர்கொள்ளப்படுது. ஒன்று டைம் ஹொரைசன், இந்த எவ்வளோ டைம் காலத்துக்கு, அண்ட் கான்ஃபிடன்ஸ் லெவல், இது ரெண்டையும் வச்சு தான் இது கணக்கிடப்படுகின்றது. ஃபார் எக்ஸாம்பிள், 100 million portfolio has a 1.37% of VaR at 5% probability over 1 week. Calculate what could be loss and explain that the loss mean. இது 100 million portfolio உண்டு,
அது வா வந்து 1.37 காணப்படுது பெர்சென்டா காணப்படுது at 5% probability. One of the 1 week calculate at could be loss and explain that loss means. Over 1 week, the portfolio could lose 1.37% of 100 million or 1.3 million. 100 மில்லியன்ல அதாவது 1.3 ஒரு வீக்குக்குள்ளால அந்த போர்ட்ஃபோலியோ சாதாரண சூழ்நிலையில இழக்கக்கூடிய அளவு 1.3% அல்லது 100 மில்லியன்றதுனால அதை எங்களுக்கு டாலர் வேல்யூல சொன்னாலும் 1.37 மில்லியன். There is 5% chance that more than this will be lost and 95% chance that the loss than this will be lost. இதை எங்களுக்கு அழகா காட்டலாம். எப்படின்னா ஒரு கிராஃப்ல கூட காட்டலாம். நாங்க இந்த கிராஃப் போட்டோம்னா இதுதான் லாஸ் ஆயிடுங்களா. இந்த அளவு இது வரைக்கும் லாஸ்ட் வந்து 95% சான்ஸ் இருக்குது. லாஸ்ட் வாரத்துக்கு 95% சான்ஸ் வந்து 1.37 மில்லியன் டாலர்ஸ். 1 வீக்ல வந்து இந்த லாஸ்ட் 95% சான்ஸ் இருக்குது. லாஸ்ட் வந்து இவ்வளவு ஆயிடுது. இதை தாண்டின லாஸா அமைகிறதுக்கான சான்ஸ் வந்து 5% இருக்கும். இது மோர் தேன் 1.37 ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து 5% காணப்படுது. இப்படி எங்களுக்கு இந்த டயக்ராம்ல காட்டலாம். இது இந்த 95% கான்ஃபிடென்ட் லெவல்ல லாஸ் வந்து 1.37, எக்ஸ்பெக்டட் லாஸ் வந்து 1.37 ஃபார் நெக்ஸ்ட் வீக், வித்தின் நெக்ஸ்ட் வீக் 1 வீக் பீரியட் அண்ட் 5% probability 5% சான்ஸ் இருக்குது. இது எக்ஸீட் பண்றதுக்கு இந்த பெறுமதியை எக்ஸீட் பண்றதுக்கு additional issues with VAR. The VAR time period should related to the nature of the situation. The situation பொறுத்து தான் இந்த இஷ்யூவோட தொடர்படுது. பல இஷ்யூகளோட the VAR வந்து should be related to nature of the situation. Traditional stock and bond portfolio would likely focus on longer monthly or quarterly VAR, which are highly leveraged derivatives portfolio might focus on shorter daily VAR. அதாவது அந்த போர்ட்ஃபோலியோவோட தன்மைகளை பொறுத்து, சிச்சுவேஷனை பொறுத்து தான் தீர்மானிக்கப்படணும். ஒரு பாண்ட் போர்ட்ஃபோலியோ அல்லது ஒரு ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ பொறுத்தவரையில் ஒரு லாங் பீரியட் வாவை பார்க்கலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு ஹைலி லேவரேஜ் டிரைவேட்டிவ்ஸ் போர்ட்ஃபோலியோ பொறுத்தவரையில் எவ்ரி டே மாதிரி அது பார்க்கறது நல்லம். அப்போதான் சரியான சிச்சுவேஷனை விலகிக் கொள்ளலாம். The percentage change will affect the VAR value at risk. 1% VAR would be expected to show greater risk than 5% VAR. இங்க வந்து என்னன்னா அந்த 1% ஆகிக்கிற நேரம் வா வந்து 1% சான்ஸ் வந்து ரிஸ்க் வந்து 5% சான்ஸை விட ரிஸ்க் கூடுறதுக்கான சான்ஸ், அதாவது 99% கான்ஃபிடென்ட் லெவலில் பார்க்குற நேரம் 1% பார்த்தா அதுக்கான அந்த 1% பேலன்ஸ் 1% ரிஸ்க் வந்து 5% ரிஸ்கை விட கூடுதலாக இருக்கும். The left tail should be examined. Left tail referred to the traditional probability distribute graph of returns. The left side of the display the low or negative return, which is that VAR measures at some probability. Assumption நான் உங்களுக்கு தெளிவாக விளம்படுத்துறேன், இது தாரேன்.
calculating VA பொறுத்தவரையில VA calculate பண்றதுக்கு நாங்க the analysis method variance covariance method is based on the normal distribution and concept of one-tailed confidence level. இது வந்து VA equal R hat RP minus Z variation value of portfolio standard deviation to value of portfolio. RP into one the expected return on the portfolio. VP one the value of the portfolio. Z one the Z value correspondent with the desired level of significance, standard deviation of returns. 5% the calculating VA, the analytical VA method, 5% is 1.65 standard deviation below the mean. 1% is 2.33 standard deviation below the mean. The standard deviation 2.33. 2.33 standard deviation below the நடுப்புள்ளியிலிருந்து 1.6.5% deviation. VA for periods lost than computed return and standard deviation expressed. இது VA அந்த calculate பண்ற மெத்தட்களை சொல்லுது. Calculating VA, an analytical VA method. இது எக்ஸாம்பிள் ஒன்று தந்திக்குது, அதை செஞ்சு பார்க்கலாம். The interpretation இது வந்து 13.8 million இந்த VA வருது. இந்த இன்டர்பிரிட்டேஷனை பொறுத்தவரையில் அந்த 5% சான்ஸ் ஒன்று இருக்குது. The annual loss exceed அந்த வருஷத்துக்கான லாஸ்ட் வந்து 13.8 மில்லியனை விட தாண்டலாம். 100 million portfolio loss வந்து and 95% probability annual loss will be less 13.8 or less என்றதுக்கான சான்ஸ் வந்து 95% காணப்படுது. 5% சான்ஸ் காணப்படுது 13.8% காணப்படுறதுக்கு. அனலிட்டிக்கல் VA மெத்தட் எப்படி கால்குலேட் பண்றதுன்றதும் அதோட ஆன்சரும் தந்திக்குது. இது எங்களுக்கு சிஸ்டங்கள்லையும் கால்குலேட் பண்ணலாம். ப்ளூம்பர்க் போன்ற இந்த இதுகளை யூஸ் பண்ணுற நேரம் ஈஸியாக எங்களுக்கு கால்குலேட் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக காணப்படுது. Advantage of analytical method include easy to calculate and லேசா கால்குலேட் பண்ணலாம், லேசா விளங்கிக்கொள்ளலாம். இந்த analytical methodல allows modeling the correlation of risk அந்த தொடர்பு எப்படி correlate ஆகிக்குது, எப்படி risk modeling of correlation of risk easier can be applied to shorter or longer time period or as relevant. Disadvantage of analytical method include assume normal distribution of return. அந்த ரிட்டனை பொறுத்தவரையில் நீங்கள் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் தான் அசியூம் பண்ணப்படுது. ஆனால் பெரும்பாலும் ரிட்டர்ன்கள் வந்து நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனாக அமைகிற சந்தர்ப்பங்கள் குறைவாகிக்குது. அது பல தரப்பட்ட பாதிப்புகளுக்கு உள்ளாகிறதுனால பல தாக்கங்கள் ஏற்படுறதுனால பாசிட்டிவ் ஆகிக்கலாம், நெகட்டிவ் ஆகிக்கலாம். அந்த ரிட்டர்ன் வந்து மாறுபட்டு அமைகின்ற சந்தர்ப்பங்கள் பல இருப்பதை நாங்கள் காணலாம். Disadvantage of இந்த குறைபாடுகள் assume normal distribution of return. Many assets exhibit leptococcus fat tail பகுதி அந்த fat tail காட்டும். When a distribution has fat tail, VA will tend to be underestimate. fat tail ஆகிற நேரம் VA வந்து ஒரு underestimate கொடுக்கும். The loss and its associated probability as extreme returns occur more frequent than assumed by the normal distribution. The difficulty of estimate standard deviation in a very large portfolios. The difficult of estimating standard deviation in a very ஒரு பெரிய போர்ட்ஃபோலியோ the standard deviation கால்குலேட் பண்றது கொஞ்சம் சிக்கலானதாக காணப்பட்டாலும் இன்றைக்கு இருக்கிற டெக்னாலஜியோட இன்றைக்கு இருக்கிற அந்த சிஸ்டங்களோட எங்களுக்கு ஈஸியாக இதையும் கால்குலேட் பண்ணலாம்.
The historical VA method estimate VA is sometimes referred to as the historical simulation method. இது historical data வச்சு historically என்ன நடந்தன்ற அந்த தகவலின் அடிப்படையில் இந்த VA calculate பண்ணப்படுது. ஆகவே இது வந்து historical simulation method என்று சொல்லலாம். One way of calculating the 5% daily VA using the historical method is accumulate the number of past daily returns. அதாவது பழைய ஒவ்வொரு நாளுடைய ரிட்டர்ன் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு rank the return from highest to low and identify lowest 5 of returns. அதாவது எல்லா ரிட்டர்ன்ஸே 5% ரிட்டர்னை ஐடென்டிஃபை பண்ணி கால்குலேட் பண்ணுறது. இது ஹிஸ்டாரிக்கலில் ஈஸி மெத்தட் உண்டு, ஹிஸ்டாரிக்கல் சிமுலேஷன் மெத்தட் அல்ல ஹிஸ்டாரிக்கல் மெத்தட் உண்டு. ஏன்னாண்டா அனுபவ ரீதியான தகவல்களை வைத்து ஒவ்வொரு நாளும் பெற ரிட்டர்ன் எல்லாத்தையுமே நாங்கள் ஒரு ஆர்டர் பண்ணி டாப் டு பாட்டம் அப்படியே நாங்கள் ஆர்டர் பண்ணி கடைசி பகுதி லோவஸ்ட் 5% எடுக்கிற லோவஸ்ட் 5% எடுத்தா the highest of these lowest 5% of return is the 1 day 5% VA. The highest lowest 5% அது அந்த ஒரு நாளைக்குரிய லாஸ் எவ்வளோன்றது the highest of the lowest 5% return is the highest of these lowest 5% of return is the 1 day. அந்த நாங்கள் ஒவ்வொரு நாளைக்குரிய ரிட்டர்னையும் எடுத்து அதை ஆர்டர் பண்ணி கடைசி பகுதி அதில் லாஸ் இருக்கிற 5% எடுத்தா அதுதான் ஒரு நாளைக்குரிய லாஸ்ட். The historical VA method, you have accumulated 100 daily return for your 100 million portfolio. After ranking them, the returns from highest to lowest, you identify the lowest 5 ranks. Calculating the VA at 5 paisa is begun using the historical method. Calculating VA, historical VA method, advantage of historical VA method, and நன்மைகள் என்னன்னா very easy to calculate and understand. இந்த historical data எடுத்தாச்சு அதோட கடைசி பகுதி lost 5% எடுத்தாச்சு அது calculate பண்றது. Can be applied to different time period according to industry custom. அது மாறுபட்ட காலப்பகுதிகளுக்கு அதை யூஸ் பண்ணலாம். அது வந்து ரிட்டர்ன் அசியூம் பண்ணல, அசியூம் பண்ணி ரிட்டர்ன் டிஸ்ட்ரிபியூஷன் எடுக்கலாம், ஆக்சுவல் எடுக்குது. The primary disadvantage of historical method is இல்ல பெரிய ஒரு டிஸ்அட்வான்டேஜா என்ன நினைக்கிறேன்னா அந்த ஹிஸ்டரி வந்து ஹிஸ்டாரிக்கல் இந்த ஃப்ளோ வந்து திரும்ப அது ரிப்பீட் பண்ணுமா டூப்ளிகேட் பண்ணுமா அப்படித்தான் அமையுமா என்ற அந்த இஷ்யூ தான் இங்க முக்கியமாக காணப்படுது. மொண்டகாலோ மெத்தட் வந்து மொண்டிகாலோ மெத்தட் யூஸ் கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் டு ஜெனரேட் hundreds of thousands of possible outcomes from distribution of input specified by the user. இது வந்து ஒரு வகையான ஃபோர்காஸ்டிங் மாதிரி தான். பல அந்த கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி பாசிபிலிட்டி 100 and 1000 of possible outcome எப்படியான 100 and thousands of possible outcome ஜெனரேட் பண்ணி அதன் ஊடாக கால்குலேட் பண்ணுறேன். The user might specify normal distribution for some asset, skewed for other, leptocratic for இது அந்த இது skewed ஆகிக்கலாம், leptocratic ஆகிக்கலாம் அல்லது complex shifting ஆகிக்கலாம், correlation over time. The return of possible outcome can be ranked from highest to lowest to determine the result at any given probability. zoom அதே மாதிரி தான். ஆனால் இங்கே வந்து ஒரு வகையான ஃபோர்காஸ்டிங் தான் போகுது. என்னன்னா பாசிபிள் இதை ஜெனரேட் பண்ணி பார்க்குறாங்க. ஆகவே இது ஆக்சுவல் அல்ல, பாசிபிள் அவுட்கம்ஸை வச்சு அதன் ஊடாக மொண்டிகாலோ மெத்தட் ஃபோர்காஸ்டிங் மெத்தடின் ஊடாகத்தான் இது செய்யப்படுது. மொண்டிகாலோவா
Monte Carlo, a Monte Carlo model has generated 100 runs of possible out over 1 week period or 1 week period possible generate panni. The average return and standard deviation are 5.7 and 2.1 respectively. Average return வந்து 5.7, standard deviation 2.1. The worst 6 outcome தரப்பட்டிருக்குது. And the portfolio is known to include extensive option positions. Calculate 1 week at 5% significant for beginning portfolio value. GBP. இதை யூஸ் பண்ணி எங்களுக்கு அதை கால்குலேட் பண்ணலாம். அந்த ஃபார்முலாவில் யூஸ் பண்ணி நீங்கள் இதுக்கு ஃபார்முலா தேவைன்னா உங்களுக்கு எடுத்துக்கொள்ள முடியும். நான் அடுத்த இதில் உங்களோட இந்த இதில் தர ஃபார்முலா வச்சு நீங்கள் இதை கால்குலேட் பண்ணலாம். Monte Carlo VAR method, the primary மிக முக்கியமான அட்வான்டேஜ் என்னன்னா வேண்டிய அந்த ஒரு அசம்ஷன் இந்த எனி அசம்ஷனை ரிட்டர்ன் சம்பந்தமான எந்த வேண்டிய அசம்ஷனை போட்டு இதை செய்யலாம், அதோட கோரிலேஷனை பார்க்கலாம், ஃபோக்கஸ் பண்ணலாம். இது வந்து அட்வான்டேஜ் தான் டிஸ்அட்வான்டேஜ். இந்த ரியல் வேர்ல்டில் எப்படி எவ்வளோ தூரம் இது ப்ராக்டிக்கலாக அமையும் என்று ஒரு இஷ்யூவும் காணப்படுது. That lead to its downside. The output is only as good as the input assumption. This complexity can lead to a false sense. இது வந்து பிழையான இதுகளையும் கொண்டு வரலாம் அல்லது தேவையற்ற சில முடிவுகளுக்கும் வாரத்துக்கு காரணமாக அமையும். நாங்கள் காம்ப்ளெக்சிட்டியான நிறைய அசம்ஷன்களை போட்டு இதை செய்ய போகிறோம். அட்வான்டேஜ் ஆஃப் வாட முக்கியமான அட்வான்டேஜ் இது வந்து ஒரு இண்டஸ்ட்ரி ஸ்டாண்ட் வேல்யூ அட் ரிஸ்க் அண்ட் நிறைய இந்த ரெகுலேட்டர்ஸ் வார் கால்குலேஷனை ப்ரொமோட் பண்ணுறாங்க. ஏன்னா ஆரம்பத்திலே அவங்களோட லாஸ் என்னன்றத நிறுவனங்கள் அறிந்து கொள்வது நிறுவனங்களுக்கு பாதுகாப்பாய்க்கும். சில ரிஸ்க் மிட்டிகேஷன் மெஷர்ஸ் எடுக்கிறதுக்கு சில வழிகளை இது துறந்து விடும். அடுத்து இது எல்லா ரிஸ்கையும் சேர்த்து ஒரு நம்பரில் கொடுக்கும், ஒரு பெருமதியோட கொடுக்கறதுனால இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற வெரி ஈஸி, விளங்கி குறை லேஸ் கேன் யூஸ்ட் இன் கேபிட்டல் அலோகேஷன். இது வந்து எங்களோட மூலதனத்தை ஒதுக்குறதுக்கு மிக பெருமதியாகும். ஆகவே அட்வான்டேஜாக சொல்கிற நேரம் எங்களுக்கு ஒரு ஃபிகரை தரும். அடுத்து இண்டஸ்ட்ரி ரெகுலேட்டர்ஸ் இதை வந்து ப்ரமோட் பண்ணுறாங்க. அந்த நிறுவனங்கள் தெரிஞ்சுக்கிறது நல்ல முறைத்தினால மனுஷங்க ஈஸி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற ஈஸி தெரியும். இது எல்லா ரிஸ்கையும் சேர்த்து ஒரு நம்பர் வடிவில் தந்திக்கு. அண்ட் இட் கேன் பி யூஸ்ட் கேபிட்டல் அலோகேஷன். இது கேபிட்டல் அலோகேஷனுக்கும் எங்களுக்கு பாவிக்கலாம். லிமிட்டேஷன் சம் ஆஃப் மெத்தட் Monte Carlo ஆர் டிஃபிகல்ட் அண்ட் எக்ஸ்பென்சிவ். கொஞ்சம் கஷ்டம், விளங்கி கொள்ளும் கஷ்டம். அடுத்து தேவை விட கூட வாழ்றதும் விளங்கும். The different computation method can generate different estimate of VA. Computation method க்கு ஏற்பது வா வந்து மாறி போறதை காணலாம். அசம்ஷன்களுக்கு ஏற்ப மாறி போகலாம். ஒரு இண்டஸ்ட்ரியோடைய ஒவ்வொரு நிறுவனத்துக்கும் வேற வா காணப்படும். இண்டஸ்ட்ரிக்கான ஒரு காமன் ஸ்டாண்டு சொல்லல்மான்றது ஒரு சிக்கலாக காணப்படும். Can generate false sense of security. பிழையான ஒரு சென்ஸை உருவாக்கலாம். It only as a good as the input and estimation process. Even when done correctly, it probabilistic. அதோட நிகழ்த்தாவு thing can always be worse. அதாவது நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறது மாதிரி சரியாக வரமுன்றது அது நாங்கள் அசம்ஷன் எடுத்து அல்லது ஹிஸ்டாரிக்கல் இதை ரிப்பீட் பண்ணுறன்ற எல்லாம் வந்து
ஒரே மாதிரி இருக்காது. எதிர்பார்க்காத பிரச்சனைகள் வரலாம். உதாரணமாக யாரும் எதிர்பார்க்கல இந்த கொரோனா மாதிரி இப்படி ஒரு இஷ்யூ வரும். இது நிறைய இண்டஸ்ட்ரியெல்லாம் ஹிட் பண்ணியிருந்த காணலாம். டூரிசம் இண்டஸ்ட்ரி போன்ற. அப்போ அதுவோட வாவை கால்குலேட் பண்ணுற நேரம் இப்போ அந்த வா வேலை செய்ய முடியும். ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் ஒர்க். அது மார்க்கெட், கேபிட்டல் மார்க்கெட், நிறைய கேபிட்டல் மார்க்கெட் அந்த டைமில் இட் ஹிட் வெரி வேர்ஸ்ட்லி. அதே மாதிரி இந்த இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து நிறைய குறைஞ்சிச்சு. பெரிய ரீஇன்வெஸ்ட்மெண்ட் ரிஸ்க் எல்லாம் பெருசாக கூடிக்குது. கொரோனா போகிறது நிறைய நாடுகள் தன்னோட பாலிசி ரேட்டை குறைச்சதுனால இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து லோவர் இன்வெஸ்ட்மெண்ட் லெவலுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் லெவலுக்கு வந்து அப்படியான விஷயங்களை இது எங்களுக்கு தருது இல்லை. இது வந்து நார்மலான ஒரு இதைத்தான் காட்டுது. இட் இஸ் ஒன் சைட் focusing on left tail and the return distribution and ignore the upside. இங்க வந்து நாங்கள் ரிஸ்கை தான் பார்க்குறோம். ரிஸ்க் எவ்வளோ இருக்குது, லாஸ் எப்படி இருக்குது, அந்த டவுன் சைடை தான் பார்க்குறோமே ஒழிய அதோட அப் சைடை பார்க்குறது இல்லை. அதுவும் ஒரு டிஸ்அட்வான்டேஜாக எங்களுக்கு சொல்லலாம். நாங்கள் அடுத்த விஷயத்துக்கு போவோம். ஸ்ட்ரெஸ் டெஸ்டிங். Stress testing often employed as a complement of VA. வாவுக்கான ஸ்ட்ரெஸ் டெஸ்டிங்ன்றது வாவுக்கான ஒரு பதிலீடு, அதுக்கான ஒரு பதிலீடாகத்தான் வருது. வாவுல காணப்படுற குறைகள் எல்லாம் கன்சிடர் பண்ணி குறைகள் காரணமாக இந்த ஸ்ட்ரெஸ் டெஸ்டிங்ன்ற விஷயம் வருது. It may reveal outcome not reflecting in a typical VA calculation. For example, the manager might use the historical standard deviation in estimate VA, and if nothing unusual occurred during the measurement period, the estimated VA will reflect only normal circumstances. இது வந்து அதாவது எங்களுக்கு தெரியும் எஸ்டிமேட்டட் வாவை பொறுத்தவரையில் அது நார்மலான ஒரு சிச்சுவேஷனில் எப்படின்றது தான். அன்யூஷுவல் ஒக்கர்டு அல்லது எதிர்பார்க்காத பெரிய நிகழ்வுகளுக்கு இது பதில் சொல்லாது. ஆகவே ஸ்ட்ரெஸ் டெஸ்டிங் ஊடாக இதை நாங்கள் கண்டுகொள்ளலாம். ஸ்ட்ரெஸ் டெஸ்டிங் இஸ் ஜஸ்ட் அன் எக்ஸ்ட்ரீம் சினாரியோ. இது ஒரு எக்ஸ்ட்ரீம் சினாரியோன்னு தான் நாங்கள் அதை சொல்லலாம். Scenario analysis is used to measure the effect of portfolio simultaneous movement in one or several factors. ஒன்று அல்லது பல காரணிகளால ஒரு போர்ட்ஃபோலியோ வேல்யூ எப்படி மூவ் ஆகும்ன்றதை அனலைஸ் பண்ற இந்த இதுதான் scenario analysis. In scenario analysis, the user define the event and suggests இண்டஸ்ட்ரி, அதாவது அது என்னென்ன ஈவெண்ட் என்னென்ன நிகழ்வுகளால் இது நடக்கலாம்ன்றதுக்கான இதை டிஃபைன் பண்ணப்படும். ஆகவே இன்ட்ரெஸ்ட் ரேட் மூவ்மெண்ட் சேஞ்ச் இன் கரன்சிஸ், இன்ட்ரெஸ்ட் ரேட் சேஞ்ச் உதாரணமாக சொன்னால் சேஞ்ச் இன் வாலட்டிலிட்டியில் அந்த இதில் மாற்றங்கள், சேஞ்ச் இன் அசெட் லிக்விடிட்டி அண்ட் ஸோ இப்படி பல இதில் வச்சு எங்களுக்கு இதை பார்க்கலாம். And compress and value of portfolio before and after the specified event. அந்த ஒரு ஈவெண்ட் அந்த நடக்க முந்தியும் நடந்தது பிறகும் அதை பார்க்கலாம் தாக்கத்தை. இது வந்து ஒரு அக்யூரேட்டா மெஷர் பண்ணக்கூடிய ஒரு மெஷர் அல்ல. இம்பேக்ட் ஆஃப் மேஜர் மூவ்மெண்ட் இன் ஒன் ஃபேக்டர் ஹேஸ் ஆன் அதர் ஃபேக்டர்ஸ் இன்க்ளூடிங் அண்ட் எஃபெக்ட் ஆஃப் சிமுலேனியஸ் மூவ்மெண்ட் இன் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் அதாவது ஒரு factor movements. The impact of major movement in one factor has on other factor. குறைபாடுகளை தந்திக்கிறேன் நான். அது திரும்ப அவளுக்கு விலங்கு நான் தந்திக்கிறத வச்சு பார்க்குற நேரம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். Forms of scenario analysis is stylized scenarios. The analyst
changes one of or more factors to measure the effect of portfolio. Factors are மாத்தி பார்க்கிறது rather than having the manager select risk factors. அதாவது ஒரே ஃபேக்டர்ஸை வச்சு பார்த்துக்கொள்ளாம செலக்ட் பண்ணப்பட்ட குறிப்பிட்ட ஃபேக்டர்ஸை வச்சு பார்க்காம இதில் வந்து சினாரியோ அனாலிசிஸில் எங்கள் ஃபேக்டர்ஸை மாற்றி பார்க்கலாம். சினாரியோ ஆர் மோர் லைக்லி இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட், சிலது இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்டாக காணப்படும். ஹெல்ப் மேனேஜர்ஸ் அவாய்ட் நோ syndrome or isn't or no. Why didn't we think that of that? Actual extreme event. The analyst measures the impact of major past events such as market crash in 1987-1990s, technology bubble. The actual extreme event வச்சு பார்க்கலாம். இப்போ ஃபைனான்சியல் கிரைசிஸ் அல்லது இதையும் வச்சு பார்க்கலாம். இது ஒரு சினாரியோ தானே, இது COVID-19 இம்பேக்ட் ஏன்னா சினாரியோகளை வச்சு எங்களுக்கு பார்க்கலாம். ஒரு ஆக்சுவல் எக்ஸ்ட்ரீம் ஈவெண்ட்களை வச்சு பார்க்கலாம். Hypothetical event are extreme event that might occur but have not previously occurred. அதாவது எக்ஸ்ட்ரீம் ஈவெண்ட் வந்து நேரத்தோடு ஒன்று நடந்தது உண்டாயிக்காது, ஒரு புதிய ஒரு விஷயமாக இருக்கலாம். Scenario analysis, forms of scenario analysis. These tests are subject to same weaknesses or other scenario analysis. Same ஒரே மாதிரியான இது. Correct assumption and correlation user bias. Incorrect assumption எடுப்படலாம். அதே நேரம் கோரலேஷன்ல இஷ்யூஸ் வரலாம். யூசர் பயஸ் ஆகிக்கலாம். இவ்வாறான பல பிரச்சனைகள் இதில் காணப்படலாம். Stress model. Stress testing and testing models are just an extension of scenario analysis. Stress testing வந்து scenario analysis ஒரு படி மேல் analysis focusing on adverse outcome. மிக மோசமான சூழ்நிலைகள்ல worst situationல இது பாவிக்கப்படுகின்றது. Stress can be done. A factor push analysis is a simple stress test where the analyst push factor to the most disadvantaged combination of possible circumstances and can be done as and measures the result impact of the portfolio. Factor push analysis. Stress can be done as factor push analysis use பண்ணலாம். Maximum loss optimization யூஸ் பண்ணலாம். வேஸ்ட் கேஸ் சினாரியோ, இது பல மெத்தடுகளில் இதை நாங்கள் அனலைஸ் பண்ணலாம். வேஸ்ட் கேஸ் அனலைஸ் திங் இஸ் லைக்லி டு occur, அதாவது ஒரு நிகழ்வு இப்படி நடந்தால் இப்படியான ஒரு வேஸ்ட் கேஸ் வரலாம். மேக்ஸிமம் லாஸ் ஆப்டிமைசேஷன் ஃபேக்டர் புஷ் அனாலிசிஸ், இது மூணுலையும் எங்களுக்கு இதை பார்க்கலாம். questions நீங்க செஞ்சு பாருங்க. ஓகே, அவ்வளவுதான். உங்களுக்கு விளங்கிக்கும் நான் நினைக்கிறேன். வேல்யூ அட் ரிஸ்க் வந்து ஏபி மோகனால நான் அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. ஆனா அது வந்து ஒரு ஃபிகர், ஒரு நம்பரை கொடுக்குது. நார்மல் சிச்சுவேஷன்ல எப்படி அந்த ரிஸ்க் காணப்படுது, எப்படி ஒரு நம்பர் ஃபியூச்சர் ரிஸ்க் தான் சொல்லுது. அதுதான் மிக முக்கியம். ஃபியூச்சரில் என்ன நடக்கும், இப்படியான ஒரு லாஸ் வரலாம் இந்த நார்மல் சிச்சுவேஷன். அது ரெண்டு மெத்தடில் நான் கால்குலேட் பண்ணலாம். சில 3 மெத்தடும் இருக்குது இங்கே. 2 மெத்தட். ஒன்று வந்து ஹிஸ்டோரிக்கல், எங்களோட பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு அதன் அடிப்படையில் எங்களோட எப்படியான ஒரு லாஸ் எங்களுக்கு வரலாம்ன்றதையும், அதே போல் ஃபோர்காஸ்டின் அடிப்படையிலையும் இதை எங்களை செஞ்சு முடிக்கலாம். முந்திக்கால இதில் வந்து நிறைய அந்த அசம்ஷன் அடிப்படையில் தான் நடக்குது. சிச்சுவேஷன் உருவாக்கப்பட்டு அதனூடாக தான் சினாரியோ அனாலிசிஸ் எப்பயும் இந்த ஸ்ட்ரெஸ் டெஸ்டிங் அண்ட் சினாரியோ அனாலிசிஸ் அந்த வேர்ஸ்ட் கேஸ் இது வந்து எக்ஸ்ட்ரீம் சிச்சுவேஷனை தான் படுத்து அது எப்படி பாதிக்கப்படலாம் போர்ட்ஃபோலியோவை என்பதுதான் இதில் முக்கியமான செய்தியாக காணப்படுது.
ஓகே, நாங்கள் அடுத்த பகுதிக்கு போவோம். மாடர்ன் போர்ட்ஃபோலியோ தியரி. மாடர்ன் போர்ட்ஃபோலியோ தியரியை பொறுத்தவரையில் a portfolio of assets that aim in typically to ஒரு போர்ட்ஃபோலியோவில் காணப்படுற இதுகளோட எய்ம் வந்து நோக்கம் வந்து ரெண்டாக காணப்படுது. ஒன்று மேக்ஸிமைஸ் எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் ஃபார் கிவன் அமௌண்ட் ஆஃப் ரிஸ்க், அந்த குறிப்பிட்ட ரிஸ்க்குக்கான ரிட்டர்ன் எப்படி மேக்ஸிமைஸ் பண்ணுறது, அடுத்தது ரிஸ்க் எப்படி குறைக்கிறது. இது ரெண்டு தான் முக்கியமாக காணப்படுது. பை கேர்ஃபுல்லி சூஸிங், நாங்கள் மிக கவனமாக அசெட்ஸை தெரிவு செய்யறதினூடாக, அசெட் பகுதிகளை தெரிவு செய்யறதினூடாக இது அடையலாம். அடுத்தது our basic assumption of have been widely challenged by the fields such as behavioral economics. behavioral economy challenge பண்ணப்பட்ட basic assumption of have been widely challenged. basic assumption வந்து challenge பண்ணப்பட்டிருக்குது. A portfolio asset is the aim of typically to கொண்டு வந்து ரிட்டர்னை கூட்டுறது, ரிஸ்கை மினிமைஸ் பண்ணி, அடுத்த ரிஸ்கை மினிமைஸ் பண்ணி ரிட்டர்ன் லெவலுக்கு விட்டுறது. கேர்ஃபுல்லி சூஸிங் அந்த இதை ஊடாகத்தான் இது முடியும். ரிஸ்கை நாங்கள் ரெண்டாக பிரிக்கலாம். சிஸ்டமேட்டிக் ரிஸ்க் அண்ட் அன்சிஸ்டமேட்டிக் ரிஸ்க். சிஸ்டமேட்டிக் ரிஸ்க்னால் ரிஸ்க் அண்டு என்டைய அது வந்து அந்த மார்க்கெட்டுக்கு, அந்த கண்ட்ரிக்கு, அப்படி என்டைய செக்மெண்ட்டுக்கு அது பொதுவானதாக இருக்கும். இது வந்து குறிப்பிட்ட ஒரு ஷேர்ஸுக்கோ அல்லது செக்யூரிட்டிஸுக்கோ ஆனதாக இருக்காது, அது இண்டஸ்ட்ரிக்கோ இருக்காது. திஸ் டைப் ஆஃப் ரிஸ்க் இஸ் போத் அன்பிரடிக்டபிள் அண்ட் இம்பாசிபிள் டு கம்ப்ளீட்லி அவாய்ட். இந்த ரிஸ்கை பொறுத்தவரையில் அவாய்ட் பண்ணலாம், அல்லது அவாய்ட் பண்ணுறது கம்ப்ளீட்லி அவாய்ட் பண்ணுறதுக்கான சான்ஸ் குறவும். அதே நேரம் ப்ரெடிக்ட் பண்ணவும் மேலாம். cannot be mitigate through diversification. இது டைவர்சிஃபிகேஷனால மிட்டிகேட் பண்ணவும் மேலா. only through hedging or buying using a right asset allocations. இது கொஞ்சம் மேனேஜ் பண்ணலாம், அல்லது ஒரு அளவுக்கு சரி கண்ட்ரோல் பண்ணலாம் அசெட் அலோகேஷனாலையும், அடுத்தது ஹெட்ஜிங்னாலையும் சில நேரங்கள். ஆனால் சிஸ்டமேட்டிக் ரிஸ்க்ன்றது எல்லாருக்கும் பொதுவானது, அது அந்த மார்க்கெட்டுக்கு பொதுவானது. இது வந்து அவாய்ட் பண்ணலாத ரிஸ்கை நாங்கள் சிஸ்டமேட்டிக் ரிஸ்க்ன்றோம். அன்சிஸ்டமேட்டிக் ரிஸ்க் பொறுத்தவரையில் இது கம்பெனியோ இண்டஸ்ட்ரியோ ஸ்பெசிஃபிக் ரிஸ்க். இது வந்து இன்ஹெரண்ட், தட் இஸ் இன்ஹெரண்ட் ஈச் இன்வெஸ்ட்மெண்ட், எல்லா இன்வெஸ்ட்மெண்டோடையும் காணப்படுது. non-systematic risk can be reduced through diversification. இது அவாய்ட் பண்ணலாம், ரிடியூஸ் பண்ணலாம், டைவர்சிஃபிகேஷன் ஊடாக குறைக்கலாம். போர்ட்ஃபோலியோ ரிட்டர்ன் அண்ட் ரிஸ்க், இதில் எங்களுக்கு இந்த கிராஃபில் அழகாக விளங்குற ஒரு விஷயம் ஒன்றிக்குது. போர்ட்ஃபோலியோ ரிட்டர்ன் இப்படிங்கிற நேரம் அதோட ரிஸ்க் வந்து இது போர்ட்ஃபோலியோட ரிஸ்க் வந்து இது நம்பர் ஆஃப் செக்யூரிட்டிஸ். இங்கே வந்து என்னன்னா இந்த பார்ட் வந்து போர்ட்ஃபோலியோ சிஸ்டமேட்டிக் ரிஸ்க். இது அப்படியே எல்லா லெவல்லையும் ஒரே மாதிரியாக ஆகிக்கும். நாங்கள் நேரத்தோட சிஸ்டமேட்டிக் ரிஸ்க்னா என்னன்னு பார்த்தோம், அது மாற்றம் அடையாது. இந்த கிராஃபில் உங்களுக்கு தெளிவாக விளங்கும், இது ஒரு லைனாக இருக்கும். அதே நேரம் இது இந்த அன்சிஸ்டமேட்டிக் ரிஸ்கை பொறுத்தவரையில் அதை குறைக்கலாம். அதை இந்த கிட்டத்தட்ட ரிஸ்க் சிஸ்டமேட்டிக் ரிஸ்க்கு கிட்டவாகி அல்லது ரிஸ்க் அந்த ரிஸ்காக மாத்திரம் அவாய்ட் பண்ணலாம். இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இங்கே வந்து என்ன செய்யணும்னா டைவர்சிஃபை பண்ணுறோம். டைவர்சிஃபை பண்ணிக்கு என்ன நடக்குதுன்னா போர்ட்ஃபோலியோட ரிட்டர்ன் வந்து குறையும் டைவர்சிஃபை பண்ணுற நேரம்.
சில நேரம் நாங்கள் ஒரு ரிஸ்கி அசட் ஒன்றிலே இன்வெஸ்ட் பண்ணால் எங்களோட ரிட்டர்ன் கூடுதல் ஆயிக்கும். ஆனால் அது வந்து சிஸ்டமேட்டிக் எப்படி மிகும் அன்சிஸ்டமேட்டிக் ரிஸ்க் கூடுதலாக எடுத்ததாயிக்கும். உதாரணமாக நாங்கள் சொல்லுவோம், நிறைய உதாரணம் சொல்கிற நேரம் ஒரு பாஸ்கெட்டில் எல்லா ஐக்கியம் போட்டுட்டு போனால் அது ரிஸ்க். அல்லது நாங்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுற நேரம் ஒரு கம்பெனியோட ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறோம். அந்த கம்பெனி கூடினா ஷேர் மார்க்கெட் கூடாட்டியும் உங்களோட ரிட்டர்ன் கூடும். ஆனால் ஷேர் மார்க்கெட் கூடும் சொல்ல நேரம் அந்த கம்பெனி டவுன் ஆகும், ரிட்டர்ன் வந்து டவுன் ஆகும். டைவர்சிஃபை பண்ணியிருந்தோம்டா நாங்கள் ஷேர் மார்க்கெட் கூடுற நேரம் மற்ற ஸ்டாக்கள் சரி கூடி எங்களோட போர்ட்ஃபோலியோ கூடும், ஆனால் ரிட்டர்ன் சில நேரம் குறையும். ஆகவே இது டைவர்சிஃபை கூட்ட எங்களோட ரிஸ்க் வந்து குறைஞ்சி ரிட்டர்னும் குறையும், ரிஸ்க்கும் குறையும், ரிட்டர்னும் குறையும். ஆகவே இந்த பார்ட் வந்து அன்சிஸ்டமேட்டிக் ரிஸ்காகவும் இந்த பார்ட் வந்து சிஸ்டமேட்டிக் ரிஸ்காகவும் கொள்ளப்படும். டைவர்சிஃபிகேஷன், நாங்கள் டைவர்சிஃபிகேஷனால risk management techniques that maximize investment within a portfolio based on the premise that a portfolio of different kind of investment will pose a lower risk than the individual investment found with the portfolio. அதாவது எங்களோட போர்ட்ஃபோலியோ எடுத்தா நாங்கள் டைவர்சிஃபிகேஷன் சொல்ற நேரம் நாங்கள் எங்களோட போர்ட்ஃபோலியோவில் ஒரு செக்யூரிட்டியை மட்டும் வச்சிருந்தால், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இண்டிவிஜுவல் இன்வெஸ்ட்மெண்ட் ஒன்று மட்டும் இருந்தால் அதோட ரிஸ்க் கூடுதலாயிருக்கும். ஆனால் நாங்கள் டைவர்சிஃபை பண்ணால் ஒன்றால் ஒன்று கவர் ஆகும். ஒன்று லொஸ் ஆகினாலும் அடுத்த ப்ராஃபிட் ஆகிறதுக்கு எங்களுக்கு அது கவர் ஆகும். அதாவது இந்த டைவர்சிஃபை பண்றதுனால அன்சிஸ்டமேட்டிக் ரிஸ்க் வந்து ஸ்மூத்தா அவுட் ஆகும். எங்கள்ட அந்த டைவர்சிஃபை பண்றது இதுக்கு நன்மை என்னன்னா, நான் நேரத்தோட சொன்ன மாதிரி ஒரு செக்யூரிட்டிஸ்ல லொஸ் வந்தாலும் அடுத்த ப்ராஃபிட் வரதுனால நாங்க ப்ராஃபிட் ஆயிடலாம். போர்ட்ஃபோலியோ லாஸ் ஆகாதுன்ற அந்த ஒரு விஷயம் தான். ஆகவே டைவர்சிஃபிகேஷன் பெனிஃபிட்டோடாக அன்சிஸ்டமேட்டிக் ரிஸ்க் எங்களுக்கு இந்த குறைக்கலாம், ஸ்மூத் பண்ணி ஓரமாக்கலாம். Benefit of diversification will hold only if security in the portfolio are not perfectly correlated. அதாவது benefit of diversification will hold only if securities in the portfolio are not perfectly correlated ஆன securities இந்த ஒன்னா இந்த எங்களோட correlation ஈக்குற securities correlation ஒன்னா இந்த என்ன நடக்கும்னா எங்களுக்கு அந்த டைவர்சிஃபிகேஷன் பெருமதி இல்லாமல். ஏன்னா அது எல்லாத்துக்கும் ஒரே வகையான பெர்ஃபார்மன்ஸை காட்டுற நேரம் ப்ளஸ் வந்தா எல்லாத்துக்கும் வரும், பெர்ஃபார்ம் பண்ணா எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணும். ஆகவே நெகட்டிவாக இருக்கிறது தான், மைனஸா இருக்கிறது தான் எங்களுக்கு பொருத்தமாகும். அடுத்து கம்பைன் அசட் zero negative correlation is possible to derive portfolio that have lower risk. And அதாவது எங்களோட போர்ட்ஃபோலியோட கம்பினேஷன்ல அந்த கோரலேஷன் வந்து ஜீரோவாகவோ மைனஸ் ஆகிக்கிறதோ சிறந்தது. மைனஸ் ஃபிகர் நம்பரை தரமுண்டா அந்த போர்ட்ஃபோலியோ வந்து எந்த சிச்சுவேஷனுக்கும் உறுத்து கொடுக்குறதா இருக்கும். ஒரு சிச்சுவேஷன் ஒரு சில செக்யூரிட்டிஸ் லாஸ் ஆகும், சில ப்ராஃபிட் ஆகும், சில ப்ராஃபிட் ஆகும், சில லாஸ் ஆகும். இப்படி அது அந்த இது கோரலேஷன் வந்து நெகட்டிவா இருக்கிற நேரம் அந்த போர்ட்ஃபோலியோ பலமானதாக காணப்படும். Introduction to modern portfolio. அதாவது modern portfolio MPT is அதாவது மாடர்ன் போர்ட்ஃபோலியோ தியரி வந்து கணித ரீதியான ஃபார்முலாகளோடாக டைவர்சிஃபிகேஷன்
இன் இன்வெஸ்ட்மெண்ட் அந்த ஃபார்முலாவோட எப்படி டைவர்சிஃபை பண்ணால் எப்படி எங்களுக்கு இது பண்ணலாம்ன்றதுக்கு இது பண்ணுறது. Collection of asset collectively has low risk than any individual asset. ஒரு இண்டிவிஜுவல் அசட்டோட கம்பேர் பண்ணுற நேரம் எப்படி ஒரு கலெக்ஷன் ஆஃப் அசட் லோ ரிஸ்க் ஆகிக்கலாம் எப்படியான ஒரு கோரலேஷன் அதில் முக்கியம். கோரலேஷன் +1 0 அல்லது -1 இது ரெண்டும் இதுக்கு இடையில +1க்கும் -1க்கும் இடையில தான் இந்த கோரலேஷன் காணப்படுது. அந்த கோரலேஷனில் எந்த செக்மெண்ட் முக்கியம் உண்மையில 0 to -1 அந்த பகுதி தான் இந்த டைவர்சிஃபிகேஷன் பெனிஃபிட்டை எடுக்கலாம். நெகட்டிவ் கோரலேஷன் வந்து ஒரு போர்ட்ஃபோலியோ பாதுகாப்பாகும். எவ்வாறான சிச்சுவேஷன்லையும் how PMT works aims to reduce risk by diversification. இந்த மாடர்ன் மேனேஜ்மெண்ட் இதில் வந்து மாடர்ன் போர்ட்ஃபோலியோ தியரி வந்து இந்த டைவர்சிஃபிகேஷன் எய்ம் வந்து அதோட முக்கியமான எய்ம் வந்து ரிடியூசிங் ரிஸ்க் பை அந்த டைவர்சிஃபை பண்ணுறதுனால பன்முகப்படுத்துறதுனால பல அசட்டுகளையும் உள்வாங்கிறதுனால அதோட ரிஸ்கை குறைக்கிறது. Investment type of asset often change in value in opposite ways. Price in stock market move differently from price in bond market. In the price வந்து bond market மூவாறு சினாரியோவும் ஸ்டாக் மார்க்கெட் சினாரியோவும் டிஃபரெண்ட் ஆகிக்கும். உதாரணமாக ஒரு வேர்ஸ்ட் எக்கனாமிக் கண்டிஷனில் ஸ்டாக் அந்த பெறுமதிகள் குறைஞ்சி போகலாம். ஆனால் அந்த வேர்ஸ்ட்ன்ற நேரம் இன்ஃப்ளேஷன் அதுகள் கூட்டி கொண்டிருக்கலாம் அந்த காலப்பகுதியில். அந்த நேரத்தில் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் கூட்டிட்டு போகலாம். ஆகவே அந்த கம்பினேஷன் அப்படி வரதுதான் நல்லது. கோரலேஷன் ஆஃப் போத் டைப் ஆஃப் அசெட் கேன் பி தியரி face lower overall risk than individual. அந்த கோரலேஷன் பண்ணுற நேரத்துக்கு அந்த ஒரு இண்டிவிஜுவல் அசெட்டில் நாங்கள் ஷேர் மார்க்கெட்டில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணோம்னா ஷேர் மார்க்கெட் இன்பெக்ட் பண்ணுற ஃபேக்டர்ஸால் மார்க்கெட் டவுன் ஆகினா அந்த அடுத்து இந்த ஃபுல்லாக நாங்கள் சில நேரம் லொஸ்டான ஒரு பீரியட்லேயே நாங்கள் ஸ்ரீலங்காவோட எக்ஸ்பீரியன்ஸை பார்க்கல. நீண்ட நாள் எங்களோட போர்ட்ஃபோலியோ லொஸ்ட்ல இருந்துச்சு. ஏன்னா இந்த ஷேர் மார்க்கெட்டில் மட்டும் ஒருவர் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தால் அவரோட ரிட்டர்ன்ஸ் எப்பயும் மைனஸ் ஆகிடும். ஆனால் அவரோட கம்பினேஷன் வந்து ஷேர் மார்க்கெட்டும் பொண்ட் மார்க்கெட்டும் இருந்தால் அந்த கவர்மெண்ட் பொண்ட் சரி அதை லொஸ்ஸை இங்கே லீடு செஞ்சு ஒரு லெவலில் அது காப்பாற்றப்பட்டீங்க. டைவர்சிஃபிகேஷன் லோவர்ஸ் ரிஸ்கை குறைக்கும். ஈவன் இஃப் அசெட் ரிட்டர்ன்ஸ் ஆர் நாட் நெகட்டிவ்லி கோரிலேட்டட், ஈவன் இஃப் தே ஆர் பாசிட்டிவ்லி கோரிலேட்டட். அதாவது பாசிட்டிவ்ல தான் கோரிலேட் ஆயிருந்தாலும் ரிஸ்க் வந்து குறைவாக நிற்கும். அந்த கோரிலேஷன் வந்து நெகட்டிவாக இருக்கிறத நல்லமான பாசிட்டிவாக இருந்தாலும் கூட ரிஸ்க் வந்து குறைவாகிக்கும் டைவர்சிஃபிகேஷன் காரணமாக. பேசிக்ஸ் டெக்னிக்கலி மாடர்ன் portfolio theory. Models and asset returns are normally distribution function. This is the basic assumption. Distribution function. Define risk as the standard deviation of return. Risk on the standard deviation. Return the standard deviation than the risk kollapadidi. Models a portfolio as a weighted combination of asset. Model it's a portfolio as a weight, the portfolio weight combination of asset the weight அடிப்படையில் தான் அந்த மாடல். Hence the portfolio return is the weighted combination of asset return weighted combination of asset return than portfolio return. Combining different asset whose returns are not perfectly positively correlated. அதாவது நாங்கள் பல அசட்டுகளை இணைக்கிறதுனால கம்பைன் பண்ணுறதுனால இணைச்சிறதுனால அதோட ரிட்டர்ன் எல்லாம் வந்து பர்ஃபெக்ட்லி பாசிட்டிவ்லி கோரிலேட்டடாக இருக்காது அல்லது இருக்காததை தான் நாங்கள் தெரிவு செய்யணும். ரெடியூஸ் த டோட்டல் வேரியன்ஸ் ஆஃப் போர்ட்ஃபோலியோ ரிட்டர்ன். அதாவது எம்பிடி என்ன செய்யணும்னா வேரியன்ஸை குறைக்கும். போர்ட்ஃபோலியோட வேரியன்ஸை குறைக்கும். அதே போல் MBT assume that the investors are rational and market are efficient. இது ஒரு முக்கியமான ஒரு எடுகோள் தான்.
இன்வெஸ்டர்ஸ் பகுத்தறிவான முதலீட்டாளர்களும் எஃபெக்டிவான மார்க்கெட்டும் காணப்படுறது. எஃபெக்டிவான மார்க்கெட்டுன்னா தகவல் அங்கே எல்லாம் அந்த மார்க்கெட் இன்ஃபர்மேஷன் ஃப்ளோ ஆனதாக, இன்ஃபர்மேஷன் ரியாக்ட் பண்ணுறதாக இருக்கும், உடனே ரியாக்ட் பண்ணுறதாக இருக்கும். இன்ஃபர்மேஷன் எல்லாம் டிலே உண்டு காணப்படாது. Criticism: financial returns do not follow a Gaussian distribution. Gaussian distribution follow any systematic distribution, symmetric distribution or any symmetric distribution. Correlation between asset class are not fixed but can vary depending on external event and especially in crisis. அதாவது நாங்கள் நினைச்ச மாதிரி அந்த கோரலேஷன் பிட்வீன் அசட்டுகளுக்கு இடையிலான இணைப்பு கோரலேஷன் வந்து நாங்கள் நினைக்கிற மாதிரி இருக்காது. அது மாறுபடலாம். இப்போ இருக்கிறது அந்த கோரலேஷன் இன்னும் ஒரு 6 months அதே கோரலேஷன் இருக்க முடியுங்களே சொல்லலாம், அது சேஞ்ச் ஆகலாம். Growing evidence that investors are not rational and market are not efficient. Growing நாங்கள் சொன்ன அதே இதுதான். இப்படி இந்த பெரும்பாலும் இன்வெஸ்டர்ஸ் ரஷனல் இன்வெஸ்டர்ஸ் எல்லாரையும் சொல்லலாம். அதே போல் மார்க்கெட் வந்து எஃபிஷியன்ட்டும் சொல்லலாம். இது பிஹேவியரல் எக்கனாமிக் தியரி தான். இது வச்சு பார்த்தாலும் உண்மையில் ஆட்களோட பிஹேவியர் அந்த ரஷனல் ஆகிக்கும் ஒரு நாளும் சொல்லலாம். அது நிறைய எக்ஸ்பெக்டேஷன், ரஷனலை விட எக்ஸ்பெக்டேஷன் தான் பண்ணுதுன்றது எங்களுக்கு விளங்கும். Asset allocation, Markovich's portfolio theory and risk and return. இது நான் இன்னொரு செக்ஷனை பார்க்க போறோம். asset allocation. டைவர்சிஃபிகேஷனை பார்த்தோம், கோரிலேஷன் அண்ட் காம்பினேஷனை பார்த்தோம். asset allocation எப்படி அமையணும், இது asset allocation என்பது முக்கியம். ஏன்னா இதுகளை பேஸ் பண்ணி நாங்கள் நேரத்தோட பார்த்த உடையங்களை பேஸ் பண்ணி தான் asset allocation முக்கியம் பெறுது. Asset allocation, asset which similar characteristic attribute the risk-return relationship. The asset with similar characteristic ஒரு மாதிரியான பண்புகளை கொண்ட attribute and return, risk-return relationship. பெரும்பாலும் உதாரணமாக எங்களோட அசெட்டுக்குள்ளால வரக்கூடியது ஸ்ரீலங்காவை பொறுத்தவரையில் கேஷ், bond நிறம், இது நாங்கள் கோஆப்ரேட் டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் FIS எடுக்கலாம், அல்லது டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபிக்ஸ் இன்கம் செக்யூரிட்டிஸ் எடுக்கலாம். உண்மையில் இதுக்குள்ளால பல வரும். கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ், கோஆப்ரேட் பாண்ட், கோஆப்ரேட் கமர்ஷியல் பேப்பர்ஸ், ப்ரொமிசரி நோட்ஸ், ஷார்ட் டேர்ம், லாங் டேர்ம், மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட், கேபிட்டல் மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ரெண்டும் வரலாம். இன்னும் பொன்ஸ்ன்னு போடுறதை விட நான் நினைக்கிறேன் நாங்கள் அதை ஒரு ஃபிக்ஸ் இன்கம் செக்யூரிட்டிஸ் அல்லது ஃபிக்ஸ்ட் இன்கம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ன்றது மிச்சம் நல்லமா இருக்குமா, ஷார்ட் டைம் ஆகிக்கலாம், லாங் டேர்ம், ஈக்விட்டி மார்க்கெட், அடுத்த ரியல் எஸ்டேட், இப்படி பல இதுகள் அசெட் அலோகேஷனுக்குள்ளால வரக்கூடிய கேஷும் ஒரு அசெட்டாகத்தான் கருதப்படுகிறது. Asset allocation is the process of dividing a portfolio among major asset categories such as bond, stock, cash. அதாவது அசெட் அலோகேஷன்ன்றது ஒரு இன்வெஸ்டர்ஸ் ஃபண்ட், இன்வெஸ்டர் ஃபண்டை அவரோட ஒப்ஜெக்டிவ், அவரோட நோக்கத்துக்கு ஏற்ப அதை அலோகேட் பண்ணுறது. இருக்கிற இந்த முதலீட்டு உபகரணங்கள்ல அதை அலோகேட் பண்ணுறது தான் இங்கே முக்கியம் பெறுது. ஏன்னா இந்த ஒப்ஜெக்டிவ் முக்கியம். என்ன நோக்கத்துக்காக அந்த ஃபண்டை வச்சுக்கிறாரு, என்ன பர்பஸ் அந்த ஃபண்டை, அந்த ரிஸ்க் டாலரன்ஸ் என்ன, எவ்வளோ ரிஸ்க் எடுக்கும் அந்த ஃபண்ட், அது மாதிரி பல விஷயங்கள், அதில் இருக்கிற ரெஸ்ட்ரிக்ஷன்கள் என்ன, அப்போ அதுக்கேற்ப என்ன முதலீட்டு சாதனங்கள் அதுக்குள்ள வரணும்ன்றது தீர்மானிக்கணும். The allocation is the process of dividing portfolio among major asset class. பல asset classகளுக்கு இடையில இந்த அதை பிரிச்சு கொடுக்கறது தான். என்ன பெர்சன்டேஜ் எப்படின்றது அங்க முக்கியம் பெறுது. அடுத்த ஒரு முக்கியமான நோக்கம் அசெட் அலோகேஷன்ல எப்படி ரிஸ்கை மிட்டிகேட் பண்றது, அதை எப்படி போர்ட்ஃபோலியோ டைவர்சிஃபை பண்றது ஊடாக ரிஸ்கை வந்து மிட்டிகேட் பண்ணலாம்.
அதாவது ஒரு ஐடியல் அசெட் அலோகேஷன் டிஃபர் பேஸ்ட் ஆன் ஐடியல் அசெட் அலோகேஷன் ஒன்றிக்கலாம். இன்ன காம்பினேஷன் வந்தால் நல்ல மாதிரி. ஆனால் இன்வெஸ்டர் ரிஸ்க் டாலரன்ஸ் வந்து டிஃபரெண்ட் ஆகிக்கும். சில இன்வெஸ்டர்ஸ் வந்து ரிஸ்க் டேக்கர்ஸ் ஆகிப்பாங்க, சில வந்து ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க, சில ஆட்கள் ரிஸ்க் எடுக்கிற ஆட்கள் ஆகிப்பாங்க. அவை அந்த ரிஸ்க் டாலரன்ஸ்க்கு அமையத்தான் இது அசெட் அலோகேஷன் அமையுமோ. சில நேரம் அது ஐடியலாக காணப்படாது. ஏன்னா அந்த ஃபண்டில் காணப்பட்ட நேரத்தில் சின்னப்பட கட்டுப்பாடுகள், அவங்களோட ரிஸ்க் எடுக்கிற இந்த இதெல்லாம் முக்கியம் பெறும். The risk aversion is the investors generally desire to avoid participation in risky behavior on the case of risky investment. அதாவது ரிஸ்க் அவர்ஸ் என்று சொல்ற ஆட்களை பொறுத்தவரையில அவங்க ரிஸ்க் எடுக்க விருப்பம் இல்லாத ஆட்கள். அவங்க ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க ஒரு நாளும். அவங்க வந்து என்ன செய்வாங்கண்டா இன்வெஸ்ட் இந்த இது பண்ணுவாங்க, ஆனால் ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. ஆகவே அவங்களோட பிஹேவியர் எப்பயும் வந்து ரிஸ்க் எடுக்காத ஒரு பிஹேவியர் தான் காணப்படும். Investors typically wish to maximize their return with the least amount of risk. பெரும்பாலும் அவங்களோட முக்கியமான ரிஸ்கை குறைச்சி ரிட்டர்னை கூட்டிக்கிறது. When faced two investment opportunities with similar return, rational investor ஒரே மாதிரியான ரெண்டு இன்வெஸ்ட்மெண்ட் காணப்படுற நேரம் ஒரு பகுத்தறிவான ஒரு முதலீட்டாளன் எப்பயுமே ரிஸ்க் குறைஞ்சதை தான் தெரிவு செய்வான். லீஸ்ட் ரிஸ்கை தான் நாம் வந்து எப்பயும் தெரிவு செய்வான். இங்க வந்து போர்ட்ஃபோலியோ தட் offers the highest expected return for a given level of risk as measured by variance and standard deviation of return. இங்க வந்து இது ஸ்டாண்டர்ட் டேவியேஷன், இது வந்து ரிட்டர்ன், இது ரிட்டர்ன் காணப்படுது. இங்க எங்களுக்கு பார்க்கலாம் இந்த பாயிண்ட் பி இது ரெண்டுடையும் ரிட்டர்ன் ஒரே அளவாயிக்குது. பாயிண்ட் ஏ அண்ட் பி ரிட்டர்ன் ஒரே அளவாயிக்குது. ஆனா ரிஸ்க் வந்து இங்க டிஃபரெண்ட் ஆகுது. இந்த ரெண்டு பாயிண்ட்லையும் ரிஸ்க் வந்து டிஃபரெண்ட் ஆகுது. ரிஸ்க் வந்து ஏல குறைவாகவும் பில கூடுதலாகவும். அது ஒரு பகுத்தறிவான ஒரு நுகர்வா ஒரு இன்வெஸ்டர் என்ன செய்வாருண்டா இந்த ரெண்டு பாயிண்டையும் அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு அவர் ஏ என்ற பாயிண்ட்ல தான் இன்வெஸ்ட் பண்ணுவார். ஏன்னா குறைஞ்ச ரிஸ்க்ல அதே ரிட்டர்னை பெறலாம். அதே மாதிரி இது ரெண்டையும் நாங்கள் ஒப்பிடுற நேரம் சி அண்ட் பி பாயிண்ட் ரெண்டையும் ஒப்பிடுற நேரம் பி வந்து லோவர் ரிட்டர்ன் வித் இந்த இது வந்து பி வந்து ரிட்டர்ன் குறைவாயிருக்கு சியோட. ஆனா ரெண்டுடைய ரிஸ்கோட அளவு ஒரே அளவாயிருக்கு. ஆகவே இந்த இடத்துல ஒரு பகுத்தறிவான ஒரு முதலீட்டாளன் சி என்ற அந்த போர்ட்ஃபோலியோ தான் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை தான் தெரிவு செய்வான். ஆகவே இங்க ரிஸ்க் வந்து ஒரே அளவாய்க்கிற நேரம் கூட ரிட்டர்ன் உள்ளத்தையும், ரிட்டர்ன் ஒரே அளவாய்க்கிற நேரம் குறைந்த ரிஸ்க் உள்ளத்தையும் தெரிவு செய்யறது தான் ஒரு பகுத்தறிவாளனான ஒரு முதலீட்டாளன் பண்பாக காணப்படும். இது ரிஸ்க் அண்ட் ரிட்டர்ன் ஆர் ஈக்குவல் ending value, beginning value. இது ரிட்டர்னை கால்குலேட் பண்ணுறது. எங்கள்கிட்ட வந்து இது எண்டிங் வேல்யூ. நாங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ல கடைசி எங்களுக்கு என்ன வேல்யூ மிஞ்சிக்குது. இது வந்து அடுத்தது இது பிகினிங் வேல்யூ. ஆரம்பத்தில் எவ்வளோ போட்டோம், இடையில என்ன கேஷ் ஃப்ளோ எங்களுக்கு வந்துச்சு, அது as a percentage of beginning value. இதனூடாக எங்களோட ரிட்டர்ன் எவ்வளோ உண்டு எங்களுக்கு பார்க்கலாம். எவ்வளோ பெருமதியான ரிட்டர்ன், எத்தனை பெர்சன்டேஜ் என்று கூட எங்களுக்கு பார்க்கலாம். இது 100% 100 பேருக்கு நேரம் எங்களுக்கு எவ்வளோ பெர்சன்டேஜ் எங்களோட ரிட்டர்ன்றதை கால்குலேட் பண்ணலாம். எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் ஆஃப் எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் வந்து நாங்கள் எதிர்பார்க்குற ரிட்டர்ன் வந்து for an individual asset, expected return equal P, probability of possible rate of return, அதாவது possible rate of for asset J.
RJORI. Possible rate of return for the asset. RIJ வந்து இது வந்து possible rate of return. இது P வந்து possibility of possible rate of return. இதோட possibility என்ன possibility இது இருக்குது expected return. expected return பார்க்கறதுக்கு எங்களுக்கு உங்களுக்கு தரப்பட்டிருக்கும் different possibility of different possible return. ஆகவே அது எல்லாத்துலேயும் மொத்தம் தான் இங்க expected return வரும். possibilityயும் possible return பெருக்கி அதை எல்லாத்தையும் கூட்டி வாரதுதான் இந்த ஃபார்முலா பொறுத்தவரையில possible rate of return probability தான் இது 0.1 0.25 0.4 0.2 and 0.05. அதே நேரம் possibility அதாவது நிகழ்தகவு இது கிடைக்கிறது இப்படியான ஒரு ரிட்டர்ன் possible return அதாவது 0.05 ரிட்டர்ன் வரதுக்கான possibility 0.1. அதே போல 0.1 வாரத்துக்கான possibility 0.25. இப்படி ஒவ்வொன்றுக்கா வருது. ஆகவே இது ரெண்டையும் பெருக்க வாரது இந்த விடையாய்க்கும். இதெல்லாம் கூட்டினா 14.5 வரும். 14.5 14.5% வரும். expected return expected return for portfolio அது வந்து portfolio ஈன வந்து weighted average return வரும். The weight of K asset with the portfolio or the expected return of K. இப்படி எல்லாத்தையும் கூட்ட வர்றது இந்த அதே மாதிரி தான் இதுவும் calculate பண்றது. What is risk? Risk என்ன? What is risk? Uncertainty of future outcome. நாங்க எதிர்பார்க்கிற அந்த future outcome வராம போறதுக்கான சான்ஸ் outcome தான் வந்து uncertainty தான் வந்து risk. Probability of an adverse outcome அல்லது மோசமான ஒரு விளைவு பெருபெரு வாரத்துக்கான சான்ஸ் probability என்னன்றதுதான் எங்களோட what is riskன்ற அன்சர்டனி எங்களோட அவுட்கம் ஃபியூச்சர் அவுட்கம்ட நிச்சயமற்ற தன்மையும் அதே நேரம் வேர்ஸ் கேஸுக்கான பாசிபிலிட்டியும் அட்வர்ஸ் கேஸுக்கான பாசிபிலிட்டியும் ரிஸ்க் எவேஷன் வந்து இது பார்த்தோம். Measures of risk. Variance is the rate of expected return for an individual asset or individual asset கான எதிர்பார்க்கப்படுகின்ற return தான் வந்து variance. Expected rate of asset, possibility rate of return. Variance நாங்க இப்படி கண்டுபிடிக்கலாம் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணா. Possible rate of return. Standard deviation measures the displacement of set of data from its mean. அதாவது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எப்பயுமே விலகலை எவ்வளவு தூரம் அந்த அடுத்த இதுகள் அந்த மையத்திலிருந்து விலகிக்குதுன்றத இது பண்ணுது. More spread apart from the data, the higher the deviation. Standard deviation is calculated. வேரியன்ஸ்லேருந்து தான் நாங்கள் ஸ்கொயர் ரூட் எடுத்து தெரியும். அது இந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எப்படி கால்குலேட் பண்றேன்றது. Standard deviation is applied to annual rate of return of an investment to measure the investment volatility. Nowadays, expected rate, the annual rate of return of an investment applied is applied to annual rate of return of an investment to measure investment volatility. அதாவது நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன் வாலட்டிலிட்டி மெஷர் பண்ணுறதுக்கான ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அசெட் போர்ட்ஃபோலியோ இந்த ரெண்டு அசெட் போர்ட்ஃபோலியோட வேரியன்ஸ் கோரிலேஷன் கோஎஃபிஷியன்ட்
variance. Two asset portfolio, two asset that perfectly negative correlated, perfectly negative, zero risk or risk-free portfolio, perfectly negative return. Example on therapeutic expected return, standard deviation, correlation, stock bond. Step 2, building a profitable portfolio. படிமுறைகள் ஒரு ப்ராஃபிட்டான ஒரு போர்ட்ஃபோலியோவை உருவாக்குறதுக்கான ஒன்று வந்து determine appropriate asset allocation for your. நாங்கள் ஒரு நிறுவனத்தில் ஒரு லாபகரமான ஒரு போர்ட்ஃபோலியோவை நாங்கள் உருவாக்குறோம்னா அதுக்கு முக்கியமான ஒரு விஷயம்தான் அந்த நிறுவனத்தோட அசெட் அலோகேஷன்ன்றது. டிட்டர்மைன் அப்ரோப்ரியேட் பொருத்தமான அசெட் அலோகேஷன் அந்த நிறுவனத்தை லாபகரமான அவங்களோட கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு அசெட் அலோகேஷன் முக்கியம் வருது. அசெட் அண்ட் ஃபைனான்சியல் பொசிஷன் எங்கடா அந்த ஃபர்ஸ்ட் பார்க்கணும் நிறுவனத்துடையோ ஃபண்டுடையோ ஃபைனான்சியல் பொசிஷன் என்னவாயிருக்கு. அடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் கோல், யுவர் ஏஜ், பர்பஸ், இடிசி. அதாவது கோல் என்ன, ஒரு ஃபண்டுன்னா ஒரு சூப்பர் அனுவேஷன் ஃபண்ட், ஒரு பென்ஷன் ஃபண்ட், அதுவில் பொறுத்தவரையில் அதோட கோல் அந்த மெம்பர்ஸ்க்கு ஒரு நல்ல ரிட்டர்னை கொடுக்குறது, ஒரு லாங் டேர்மில் அது வந்து கொடுக்குற கோலாக இருக்கும். சில நேரம் அந்த மூலதனத்தை பாதுகாத்துக்கிறது, கேபிட்டல் ப்ரிசர்வேஷன், மூலதனத்தை பாதுகாத்துக்கிறது. ஆகவே அவங்களோட கோல். அடுத்து ஏஜ், சில நேரம் ஒரு யங் ஜெனரேஷன் உள்ள ஒரு சின்ன பிள்ளைக்கும் ஒரு வயசான ஆளுடையும் போர்ட்ஃபோலியோ பொறுத்தவரையில் அந்த ஏஜ் முக்கியம். வயசான ஆளை பொறுத்தவரையில் மிச்சம் லாங் டேர்ம் எவ்வளோ தூரம் அவங்களுக்கு தேவைன்னு காணப்படும். ஆனால் ஷார்ட் டேர்மை பொறுத்தவரை லாங் டேர்ம் போர்ட்ஃபோலியோவில் பொருத்தமாயிருக்கும். ஹவு மச் டைம் யூ பிளான் டு க்ரோ யுவர் இன்வெஸ்ட்மெண்ட், எவ்வளோ காலத்தில் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை க்ரோ பண்ணுறது. அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல் டு இன்வெஸ்ட், எவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறது. ஃபியூச்சர் கேபிட்டல் நீட்ஸ், முன்னுக்கான எதிர்கால கேபிட்டல் தேவை. இப்படி பல விஷயங்களை கன்சிடர் பண்ணிடணும். ஆனால் அப்ரோப்ரியேட் அலோகேஷன், டிட்டர்மைன் அப்ரோப்ரியேட் அசெட் அலோகேஷன் நான் டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு இப்படி பல காரணங்கள், பல விடயங்கள். ஒன்று ஃபைனான்சியல், எங்களோட ஃபைனான்ஸ் பொசிஷன் விலை கொள்ளணும், கோல் என்ன, அதே நேரம் ஏஜ், பர்பஸ் என்ன, பர்பஸ்க்கு அந்த ஃபண்ட் உருவாக்கப்பட்டிருக்குது, பர்பஸை பொறுத்தும் முக்கியமாக வேறுபடும். இந்த காரணிகள் மிக முக்கியமான காரணிகளாக காணப்படுகின்ற அசெட் அலோகேஷனை நாங்கள் டிட்டர்மைன் தீர்மானிக்கின்ற போது டூ அசெட் போர்ட்ஃபோலியோ பார்த்தோம். Okay, correlation coefficient of return முக்கியமாக. அப்படி இது எப்படி கால்குலேட் பண்ணுறன்றது நாங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். இதை கொஞ்சம் நாங்கள் தேடி பார்க்குறது நல்லா. டூ அசெட் போர்ட்ஃபோலியோ, இரண்டு அசெட்டுகள் மாத்திரம் காணப்படுகின்ற போது அது நெகட்டிவாக கோரிலேட் பண்ணியிருந்தால் அதில் ரிஸ்க் வந்து ஜீரோவாக காணப்படும். Step to build correlation path. Your personality and risk tolerance, degree of எங்களோட அந்த
ஒரு ஆளோட பர்சனாலிட்டியும் அவரோட ரிஸ்க் டாலரன்ஸும். டிகிரி ஆஃப் ரிஸ்க் யூ விஷ் டு டேக் ஃபார் பாசிபிலிட்டி ஆஃப் கிரேட்டர் ரிட்டர்ன். அதாவது எவ்வளோ நாங்கள் ரிஸ்க் எடுக்கிறது விருப்பம், அதாவது இன்வெஸ்டர்ஸ் எவ்வளோ ரிஸ்க் எடுக்க விருப்பம், எவ்வளோ தூரம் அவங்களோட ரிட்டர்னை கூட்டிக் கொள்றது இருக்கும். லிமிட் இஃப் எனி கிவ் டு யுவர் பை த போர்ட் ஆர் மேனேஜ்மெண்ட். ரிஸ்க் டாலரன்ஸ் என்னன்ற முக்கியம், பர்சனாலிட்டி அண்ட் ரிஸ்க் டாலரன்ஸ். அடுத்த லிமிட்ஸ், என்னென்ன லிமிட் தரப்பட்டு, கைட்லைன்ஸ், policies and limits. There are important criteria to determine how your investment should be allocated among different assets. Step to building a portfolio, profitable portfolio. Possibility of greater return come out expense of greater risk or loss. Return. அதாவது நாங்கள் எவ்வளோ தூரம் ரிஸ்க் எடுக்கிறோம் அவ்வளோ தூரம் எங்களுக்கு லாபம் வரும், வருமானம் வரும் என்றுதான். லொஸ்ஸும் வரும், வருமானமும் வரும். செட்டிங் டவுன் டு லோ ரிட்டர்ன்ஸ். நாங்கள் ஃபுல்லாக ரிஸ்கை எலிமினேட் பண்ணோம், ரிட்டர்ன் வந்து எங்களுக்கு குறையும். ரிஸ்க் ரிட்டர்ன் ட்ரேட் ஆஃப். Low level of uncertainty, low risk associated with low potential return. அதாவது ரிஸ்க் ரிட்டர்னுக்கும் இடையில ஒரு ட்ரேட் ஆஃப் காணப்படுது. ரிஸ்க் வந்து நாங்கள் கூட எடுத்தோம்னா கூட ரிட்டர்ன் எங்களுக்கு வரும், ரிஸ்க் வந்து குறைவுண்டா ரிட்டர்ன் குறைவாயிக்கும். ரிஸ்க் கூடண்டா ரிட்டர்ன் கூட ஆயிக்கும், ரிட்டர்ன் கூடண்டா ரிஸ்க் குறைவா ரிஸ்க் கூடுதலாயிக்கும். லோவர் லெவல் ஆஃப் அன்சர்டனிட்டி, லோவர் என்னுடைய அன்சர்டனிட்டி ரிஸ்க் வந்து லோவர் ஆகிக்கணும், ரிட்டர்னும் லோவர் ஆகிக்கும். The risk return trade-off is the balance between the desire for the lowest possible risk and the highest possible return. The higher standard deviation means higher risk and higher possible return. Higher standard deviation பொறுத்தவரையில் எங்களுக்கு தெரியும், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ரெண்டு பக்கத்துக்கும் போகலாம், ஒன்று ப்ராஃபிட் பக்கம் போகலாம், அந்த லாஸ் பக்கம் போகலாம். ஆகவே ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஹை ஆகிக்கிறன்ற வந்து கூட ரிட்டர்னை கொண்டு வரத்துக்கும் சான்ஸ் இருக்கிற, அதே போல் கூட ஒரு லாஸ்ட்டை கொண்டு வரத்துக்கும் சந்தர்ப்பமாக காணப்படும். An investor faces substantially greater risk and volatility to get an overall return that is higher than the predictable government security. We call all additional return the risk premium. அடுத்த ஒரு விஷயம் தான் ரிஸ்க் ப்ரீமியம்னா என்ன. ரிஸ்க் ப்ரீமியம்னா நாங்கள் வந்து ஒரு ரிஸ்க் எடுக்கிறதுனால எதிர்பார்க்குற கவர்மெண்ட், நாங்கள் ரிஸ்க் ஃப்ரீ இன்வெஸ்ட்மெண்ட் சொல்கிற நேரம் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் எங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணலாம். அதில் கவர்மெண்ட் செக்யூரிட்டி ரிஸ்க் ப்ரீமியத்தை விட ரிஸ்கை விட நாங்கள் மேலதிகமாக எடுக்கிற அந்த ரிஸ்க்குரிய எங்களுக்கு கிடைக்கிற வெகுமதி தான் அந்த ரிஸ்க் ப்ரீமியம். Most appropriate is not easy question. Determine, அதாவது எங்களோட ரிஸ்க், நாங்கள் எடுக்க வேண்டிய ரிஸ்க் என்னன்றதை தீர்மானிக்கிறது கொஞ்சம் கடினமான விஷயம். ரிஸ்க் டாலரன்ஸ் வந்து ஆளுக்கு ஆள் வித்தியாசப்படும். சில ஆட்கள் ரிஸ்க் எடுக்க விரும்ப மாட்டாங்க, சில ஆட்கள் எடுப்பாங்க, சில ஆட்கள் ஓவர் ரிஸ்க் எடுக்காங்க. அப்படி காண்றதை நாங்கள் காணலாம், சமூகத்தில் காணலாம். கேபிட்டல் அசட் ப்ரைசிங் மாடல், இது முக்கியமான ஒரு தியரி. கேப்பம் தியரின்றது இதை நாங்கள் தெளிவாக விளங்கி வச்சுக்கணும். இது எங்களுக்கு பல இடங்களில் கேள்வியாக வரலாம்ன்றதுனால investors need to know the expected return, the variance and the covariance of return and determine which portfolio are optimal for them. அந்த இன்வெஸ்டர்ஸை பொறுத்தவரையில் அவங்க தெரிஞ்சுக்கணும் அவங்களோட ஆப்டிமல் போது அவங்களோட ஆப்டிமல் போர்ட்ஃபோலியோ தெரிவு செய்கிறதுக்கு அவங்களோட எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் என்ன, வேரியன்ஸ் என்ன, இந்த கோவேரியன்ஸ் ரிட்டர்ன் ஆஃப் இதுகளை வச்சு தான் ஒரு ஆப்டிமல் போர்ட்ஃபோலியோவை தீர்மானிக்கலாம். Investors have identical view about risky asset, mean return variance of return
returns and correlation. Investor can buy any sell asset in any quantity without affecting price, and all assets are marketable. Investor have identical view about risky asset, mean return variance of return. Mean return variance of returns correlation. Investor can buy any and sell asset in any quantity. Can borrow and lend at risk-free rate. இங்கே வந்து கெப்பம்ல இன்னொரு எடுக்கோல் என்னன்னா, இங்கே வந்து இதுவெல்லாம் அசம்ஷன்ஸ் நாங்கள் கவனமாக பார்த்துக்கொள்ளணும். இந்த கெப்பம்ட அசம்ஷனை தான் நான் சொல்கிறேன். ஒன்று இன்வெஸ்டர் நீட் ஒன்லி நோ எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன். எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் என்னன்றத இன்வெஸ்டருக்கு தெரியும். அடுத்து இன்வெஸ்டர் ஹேவ் ஐடென்டிக்கல் வியூ அபவுட் ரிஸ்க். ஐடென்டிக்கல் வியூ அதே போல் மார்க்கெட்டில் இன்வெஸ்டர்ஸ்க்கு ஃப்ரீயாக பை பண்ணலாம், செல் பண்ணலாம் எனி குவான்டிட்டி ஆஃப் எஃபெக்டிவ் ப்ரைஸ் வித்தவுட் அந்த விலையில் மாற்றம் ஏற்படாமல் எனி குவான்டிட்டி பை பண்ணலாம். அண்ட் ஆல் அசெட் மார்க்கெட் எல்லா அசெட்டும் சந்தையில் விற்கக்கூடியவைகள். இவைதான் இதில் எடுகோல். இன்வெஸ்டர் கேன் பாரோ அண்ட் லெண்ட் ஃப்ரீ ரிஸ்க் ஃப்ரீ ரேட். இன்வெஸ்டருக்கு வேண்டிய தொகையை லெண்ட் பண்ணலாம் ரிஸ்க் ஃப்ரீ ரேட்டில். அதே போல் வேண்டிய அளவு தொகையை பரோ பண்ணலாம். இன்வெஸ்டர் பே டேக்ஸ் ஆன் ரிட்டர்ன் அண்ட் பே நோ டிரான்சாக்ஷன் காஸ்ட் ஆன் ட்ரேட்ஸ். டேக்ஸ் பே பண்ணுவார் இன்வெஸ்டர்ஸ், ஆனால் டிரான்சாக்ஷன் காஸ்ட் இங்கே காணப்படாதுன்ற இந்த எடுகோள்கள் தான் இந்த கெப்பம்ட முக்கியமான எடுகோள்கள். கெப்பமை பொறுத்தவரையில் இஸ் அன் ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷனில் எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் ஆன் அசெட் குறிப்பிட்ட அசெட் equal risk-free asset asset return plus beta. இது வந்து expected return of the market. Expected return of the market minus risk-free return. இது வந்து ரிஸ்க் ஃப்ரீ ரிட்டர்ன், இது வந்து மார்க்கெட் ரிட்டர்ன். இது ரெண்டுக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் வந்து ரிஸ்க் ப்ரீமியம். அதை நாங்கள் பீட்டாவால் பெருக்க வார நேரம் வார அந்த பெருமதியோட ரிஸ்க் ப்ரீமியம் அதன் பீட்டான்றது அந்த கம்பெனியோட பீட்டா, அந்த நிறுவனத்தோட பீட்டா, அதோட ஆர்எஃப் ரிஸ்க் ப்ரீமியம் வரும். ஆகவே the equation is referred to as the capital asset pricing model, and its graph is called the security market line. இது வந்து capital asset price model SML security market line ஊடாக காட்டலாம். The graph is called, and its graph is called security market capital asset price model. The graph on the security market. Beta is the measure of asset sensitivity to movement in the market. இங்கே வந்து பீட்டா வந்து முக்கியமான ஒரு விஷயம். மார்க்கெட் ரிட்டர்னை பார்த்தோம். அதே போல் நாங்கள் செலக்ட் பண்ண அசெட் வந்து எவ்வளோ தூரம் மார்க்கெட்டுக்கு சென்சிட்டிவாக இருக்குது. இது வந்து 1 விட கூடண்டா எப்பயும் மார்க்கெட் ரிட்டர்ன் வந்து கூடுதலாக காணப்படும். இது 1 விட குறைவுண்டா மார்க்கெட் ரிட்டர்னை விட குறைவாக காணப்படும். The CAPM says that expected return has 2 components. அதுதான் நான் பார்த்தோம். ஒன்று CAPM ஃபார்முலா எடுத்து பார்த்தாங்களே விளங்கும். ரிஸ்க் ஃப்ரீ ரேட் பிளஸ் பீட்டா இன்டு மார்க்கெட் ரிட்டர்ன் மைனஸ் ரிஸ்க் ஃப்ரீ ரேட், ரிஸ்க் பிரீமியம் இன்டு பீட்டா. ஆகவே the risk free ரிட்டர்னும் and extra return தான் லேட்டர் பார்ட் ஆஃப் அந்த ஃபார்முலாலேருந்து பின்பகுதியிலேருந்து கால்குலேட் பண்ணுறோம். பீட்டா இன்டு மார்க்கெட் ரிட்டர்ன் மைனஸ் ரிஸ்க் ஃப்ரீ ரேட். ஆகவே the term RM minus RF is the expected excess return on market, the market risk premium. இந்த பார்ட் வந்து market risk premium காணப்படும். Beta 1 greater than 1
லெஸ் தேன் ஒன் வந்து எப்பயுமே அது வந்து லெஸ் தேன் ஒன் ஆகிக்கிற நேரம் அதனால் ரிட்டர்ன் மார்க்கெட் ரிட்டர்னை விட ஏர்னிங்ஸ் வந்து லெஸ் ஆகிக்கும். லெஸ் தேன் எவரேஜ் மார்க்கெட் ரிட்டர்ன் ஒன்னுக்கு ஈக்குவல் ஆகிக்கிற நேரம் ரெண்டும் ஒன்று ஆகிக்குமாங்க. மார்க்கெட் ரிட்டர்னும் இது ஒன்னை விட கூட இண்டிகேட் மோர் தேன் எவரேஜ் மார்க்கெட் ரிஸ்க் and earns a large expected excess return. இது வந்து ரிஸ்க் கூட ஆயிக்கும், மார்க்கெட் ரிஸ்கை விட கூட, அதே நேரம் லார்ஜ் இந்த ரிட்டர்ன் ஏர்ன் பண்ணும். Market sensitivity, they expect an asset with the beta to earn market risk premium exactly market அதாவது மார்க்கெட் அளவை தான் ஏர்ன் பண்ணும். Steric asset allocation set weight for each asset class depend on long-term expectation about the market expectation. Long-term assetக்கு என்ன நடக்கும் அந்த மார்க்கெட் வியூ எடுத்து அசெட்டுக்கு நாங்கள் வெயிட்டை கொடுக்கணும். டாப் டவுன் அப்ரோச் அண்ட் பாட்டம் அப்ரோச் இது ரெண்டையும் எங்களுக்கு யூஸ் பண்ணலாம். கீழேருந்து மேல் நோக்கிய அந்த மெத்தடையும் மேலேருந்து கீழ் நோக்கிய அப்ரோச்சையும் யூஸ் பண்ணி இந்த அசெட் அலோகேஷனை செய்யலாம். Tactical asset allocation, the slightly deviate from SA depend on the short term view. அதாவது டெக்டிக்கல் அசெட் அலோகேஷன் வந்து என்னன்னா மார்க்கெட்டில் ஏற்பட்ட மாற்றங்களை பார்த்து இந்த ஸ்ட்ராட்டஜிக் அசெட் அலோகேஷன்லேருந்து கொஞ்சம் டிவியேட் பண்ணி கொஞ்சம் அவுட் பெர்ஃபார்ம் பண்ண ட்ரை பண்ணுறேன். மார்க்கெட்டில் என்ன நடக்குது அந்த மார்க்கெட் ஆக்ஷனுக்கு ஏற்ப கொஞ்சம் நீங்களோட அந்த இதை ஃபாலோ பண்ணுறது தான் tactical asset allocation. Dynamic asset allocation, investor frequently adjustment of investment in line with the performance over time with the market trend. Market trend ஏற்ப the investment frequent adjustment involves frequent தொடர்ந்து சில adjustment market movements ஏற்படுத்துறது. Consider the risky strategy. இது வந்து ஒரு ரிஸ்கி ஏன்னா மார்க்கெட் போகிற மாதிரி நாங்கள் எங்கெல்லாம் மாற்றிக்கொண்டு போகிறோம். இது டைனமிக் அசெட் அலோகேஷன்ற வந்து கரண்டில் அந்த மார்க்கெட்டில் இருக்கிற அந்த மூமெண்ட்ஸ் மார்க்கெட்டை வச்சு தான் நாங்கள் அதை தீர்மானிச்சோம். டஸ் நாட் இன்வால்வ் கீப்பிங் ஃபிக்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ. இங்கே வந்து ஒரு ஃபிக்ஸ்டான இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ உண்டோ இதோ காணப்படாத இந்த அசெட் அலோகேஷன். Of current trend and prediction of future trend on investment are very important with dynamic. இதுல வந்து டைனமிக் அசெட் அலோகேஷன் வந்து மார்க்கெட்டுக்கு ஏற்ப எங்களோட அசெட் அலோகேஷனை செஞ்சு கொண்டு போறது. இதுக்கான ஃபிக்ஸ்ட் ரேஷியோவோ ஏதோ காணப்படாது. அதே நேரம் இங்கே எங்களோட ப்ரெடிக்ஷன் கரண்ட் மார்க்கெட்டை பற்றி சரியான ப்ரெடிக்ஷனும் ஃபியூச்சர் மார்க்கெட்டை பற்றியான சரியான ப்ரெடிக்ஷனும் எங்கள்கிட்ட காணப்படணும். இவ்வளவுதான் இந்த அசெட் அலோகேஷன்ற விஷயம். நான் இன்னும் சில செக்ஷன்ல முக்கியமா பார்ப்போம். IFRS நான் சொல்லிட்டு போறேன். நான் சில நேரம் இதுக்கு உங்களுக்கு டியூட் தர மாட்டேன் அல்லது இது தர மாட்டேன். நீங்க கொஞ்சம் தேடி பாருங்க. இதுகள்ல முக்கியமான விஷயங்கள். அக்கவுண்டிங் ட்ரீட்மெண்ட் விஷயம் இதை கொஞ்சம் நீங்கள் வெளியில் தேடுங்க. நான் இதில் தேட வேண்டிய விஷயத்தை நான் சொல்கிறேன். நல்லது நீங்கள் விளங்கி வச்சுக்க வேண்டிய விஷயங்களை பொறுத்தவரையில் IAS 39 ஃபைனான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட் எப்படி IAS 39 என்ன சொல்லுது? Recognition of measurement outline the requirement for recognition and measurement of financial assets, financial liabilities. IAS 39 சம்பந்தமாக தேடி பாருங்க. Financial instruments are initially recognized when an entity becomes a party to contractual portion. அவை IAS 39 சம்பந்தமான ஒரு வியூ எடுங்க. IAS 39 reissued in December 2003 applies to annual
periods to beginning on 1st January 2000 and replaced by IFRS. இது வந்து IAS 39 அது பிறகு IFRS 9 ரிப்ளேஸ் பண்ணப்பட்டிருக்குது. ஆகவே இதையும் நீங்க தேடி பாருங்க. நான் இதில் இங்கிலீஷ்ல ஏதும் சில நேரம் சில இதுல தாரேன் உங்களுக்கு பார்க்கறதுக்கு. இங்கிலீஷ்ல ஒரு ஷார்ட் ஃபார்ம்ல சரி சில இதுல தர பார்க்குறேன். ஆனா இந்த ரிப்போர்ட்டிங் அக்கவுண்டிங் ட்ரீட்மெண்ட் IAS 39 IFRS 9 இந்த விஷயங்கள் முக்கியம். சில நேரம் என் டைம் வந்து மிச்சம் ஷார்ட் ஆகிக்கிறதுனால எனக்கு எல்லாத்தையும் செஞ்சு கொள்ளலாம் இருக்கும். இட்ஸ் நம்பர் ஆஃப் ஃபைனான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட் வித்தின் த ஸ்கோப். அதாவது IAS 39க்குள்ளால வார அந்த அசெட் என்னன்ற இது அதில் கேஷ், டிமாண்ட் டிபாசிட் அண்ட் கமர்ஷியல் பேப்பர், அக்கவுண்ட் நோட்ஸ், இந்த அசெட் பேக்டு செக்யூரிட்டிஸ், டெரிவேட்டிவ்ஸ் இந்த விஷயங்கள் வருது. fair value, estimate fair value of all asset and liabilities for அதாவது எங்களோட ஃபைனான்ஷியல் ரிப்போர்ட்டில் முக்கியமான ஒரு விஷயம் தான் ஃபேர் வேல்யூ. சில அசட்டுக்கு வந்து மார்க்கெட் வேல்யூ இல்லாமல் காணப்படுற சந்தர்ப்பத்தில் நாங்கள் அந்த அசட்டுக்கு வந்து ஃபேர் வேல்யூ அதோட விற்கக்கூடிய அல்லது அதை ரியலைஸ் பண்ணக்கூடிய வேல்யூ என்னன்றதை நாங்கள் கண்டுபிடிச்சோம். ஃபேர் வேல்யூ இஸ் யூஸ் டு அதாவது எங்களுக்கு அந்த ஃபேர் வேல்யூ இந்த இப்போ நாங்கள் விற்க போனால் எவ்வளோ விற்கலும்ன்ற அந்த பெருமதியை கண்டு போடுறது தான். IAS 39 வந்து கொஞ்சம் IAS 39 ஃபைனான்ஷியல் அசெட் டு பி கிளாசிஃபைடு இன் ஒன் ஆஃப் தி ஃபாலோவிங். இதில் நீங்கள் பார்த்துவோங்க ஃபைனான்ஷியல் அசெட்ஸாக ஃபேர் வேல்யூ த்ரூ ப்ராஃபிட் ஆர் லாஸ். அடுத்து அவைலபிள் ஃபார் சேல் ஃபார் ஃபைனான்ஷியல் அசெட், லோன் அண்ட் ரிசீவபிள். இது சம்பந்தமான விஷயங்கள் உங்களுக்கு கொஞ்சம் தேடி பார்க்கலாம். நான் இங்கிலீஷில் இதை ஏழுமண்டா தாரேன். ஃபைனான்ஷியல் அசெட் அட் ஃபேர் வேல்யூ த்ரூ ப்ராஃபிட் ஆர் லாஸ் designated on trading. Available for financial asset. Any non-derivatives financial asset designated on initial recognition as available for sale. The cumulative gain or loss that was recognized in equities. ஆகவே இந்த available for sale portfolio, loan and receivable சம்பந்தமாக வந்து held to maturity investment ஒன்ற வாங்கினதுல இந்த மெச்சூரிட்டி வரைக்கும் வைத்திருக்கிறது. அதாவது இடையில் அதை விற்பனை செய்யாமல் அந்த மெச்சூரிட்டி வரைக்கும் அதை வச்சுக்கிறது. IAS 20 IFRS 9. IAS 36 இம்பேர்மெண்ட் ஆஃப் அசெட் சம்பந்தமாக பேசுது. இதையும் நீங்கள் கொஞ்சம் தேடி பார்த்துக்கலாம். இது முக்கியம் இல்லாமல் இல்லை, இது சம்பந்தமான தகவல்களை பார்த்தோம். IAS 36ல வர ஐட்டங்கள் லேண்ட், பில்டிங், மெஷினரிஸ், இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ், intangible asset, investment in subsidiaries, associate and joint ventures carried out at cost, asset carried at valued amounts. Key definition முக்கியம், இதெல்லாம் கொஞ்சம் பார்த்தோங்க. Impairment loss, the amount by which the carrying amount of asset cash generating until exceed its recoverable amount. Impairment பார்த்தோம். carrying amount, the amount at which asset is recognized by the balance sheet. அதாவது எவ்வளோ திருப்பி எங்களுக்கு கிடைக்கலாம், ஃபேர் வேல்யூ, வேல்யூ இன் யூஸ், இந்த விஷயங்களை asset that may be impaired. இம்பேர்மெண்ட் கொஞ்சம் பார்த்தோங்க. ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் இம்பேர்மெண்ட், market value decline, இதில் நெகட்டிவ் சேஞ்ச் இன் டெக்னாலஜி. இது உங்களுக்கு தெரியும். பேமெண்ட்டில் சிலது வந்து என்ன நடக்கும்னா டெக்னாலஜி மாறுற நேரம் அந்த சொத்து பெறுமதி இல்லாமல் போகலாம். புதிய அதை ரீப்ளேஸ் பண்ணுற சொத்துகள் வார நேரம், சொத்துகள் வார நேரம். உதாரணமாக நாங்கள் சின்ன ஒரு விஷயம், அந்த டைப் ரைட்டர்ஸ், கம்ப்யூட்டர்ஸ் வந்த அப்புறம் பெறுமதி இல்லாம போச்சு. அதே போல் சில கேமராஸ் நல்ல இப்போ
அது ஃபிலிம் ரோல் அந்த இதுகள் எல்லாம் இண்டஸ்ட்ரியிலேருந்து இல்லா போகுது. அல்லது சில எஸ்ஆர்டிக்கெல்லாம் ஆரம்பத்தில் வந்து இப்போ சிப் அல்லது இந்த பென் டிரைவ்கள் வராமல் யூஸ் பண்ண அந்த சில சொத்து அளிக்கும் அந்த பெரிய கெசட் பீஸ் போன்ற இதுகளை பாவிச்சு அதெல்லாம் வேல்யூவில்லை. ஆகவே அதை எப்படி நாங்கள் இம்பேர்மெண்ட் அது இது பண்ணிட்டுன்றது இது முக்கியமான ஒரு விஷயம். ஆகவே இதில் பார்த்தோமா இதுக்கு சில நேரம் சின்ன ஒரு நோட் ஒன்றோ ஏதோ ஒன்று தரலாம். எந்ததில்ல நீங்கள் இன்னொரு ஆள்கிட்ட அதை உங்களை நான் ஷேர் பண்ண ட்ரை பண்ணுறேன். பட் இதை நீங்கள் தேடி பார்த்து கொண்டாலும் பரவாயில்லை இந்த விஷயங்களை. இந்த பட்ஜெட்டிங்ன்ற பாட்டு முக்கியம். நாங்கள் ஈவல்யூவேஷன் ஆஃப் போர்ட்ஃபோலியோ பெர்ஃபார்மன்ஸ்ன்ற இதை கொஞ்சம் மேலோட்டமாக பார்ப்போம். எல்மெண்டாக நான் இதுக்கு உங்களுக்கு ஒரு தரப்பாக்குறேன். Performance evaluation improve the effectiveness of funds investment policy by acting as a feedback and control mechanism. It does not follow. Does the following. அதாவது பெர்ஃபார்மன்ஸ்ன்றது எங்களுக்கு தெரியும். ஒரு ஃபண்டோ ஏதோ ஒரு பெர்ஃபார்ம் பண்ணினன்றதை நாங்கள் மெஷர் பண்ணணும். அதை மெஷர் பண்ணுறது நாங்கள் சும்மா மெஷர் பண்ணலாது. Effective performance evaluation improve the effectiveness of funds investment policy by acting as the feedback and control mechanism. ஆகவே அந்த பாலிசியை நாங்கள் இந்த ஃபாலோ பண்ணுற பாலிசிஸ் சரியா பர்ஃபார்மன்ஸ் இவல்யூவேஷனால் எங்களுக்கு விளங்கி கொள்ளலாம். அல்லது எங்களோட பாலிசியில் சேஞ்சஸ் வரணுமா? அவை எப்பயுமே பர்ஃபார்மன்ஸை நாங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறது முக்கியம். ஸோ where the policy and the allocation is effective and where it is not. இதில் நாங்கள் ஒன்று பர்ஃபார்மன்ஸ் இவல்யூவேட் பண்ணுறதுனால எங்களுக்கு முக்கியமாக தெரிய வர்றது எங்களோட பாலிசியும் அலோகேஷனும் சரியா அல்லது அதில் என்ன இம்ப்ரூவ்மெண்ட் என்ன முன்னேற்றம் தேவை, இந்த இடத்துல முன்னேற்றம் தேவைன்ற ஒரு விஷயம் எங்களுக்கு தெரிய வரும். அடுத்தது டிரெக்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் டு ஏரியாஸ் ஆஃப் வேல்யூ added and lost. Direct management to areas of value added. Direct the வழிகாட்டுற மேனேஜ்மெண்ட் டு ஏரியாஸ் எந்த ஏரியாவோட வேல்யூ ஆட் பண்ணப்பட்டிருக்குது அல்லது எந்த ஏரியாவோட லாஸ் வந்திக்குது. இது பர்ஃபார்மன்ஸை சொல்கிறதால எங்களோட ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் மேனேஜ்மெண்ட் விளங்கி கொள்ளும். இந்த ஏரியா எங்களுக்கு இம்ப்ரூவ் பண்ணிக்குது, இதை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுறதுனால இல்லை இதில் லாஸ்ட்டு வந்திக்குது, இதுக்கு நாங்கள் என்ன சரி செய்யணும் அல்லது இதை எப்படி மாற்றலாம். குவான்டிஃபையிங் த ரிசல்ட் ஆஃப் ஆக்டிவ் மேனேஜ்மெண்ட் அண்ட் அதர் பாலிசி டிசிஷன். இந்த என்னோட குவான்டிஃபை பண்ணி பார்க்குறீங்களா ரிசல்ட்ஸ் ஆக்டிவ் மேனேஜ்மெண்ட் ரிசல்ட்ஸ் அண்ட் எங்களோட பாலிசி டிசிஷன்ஸ் எப்படி ஒர்க் பண்ணிக்குது. அது ஒரு குவான்டிஃபை பண்ணப்பட்ட அது விலங்குகளும் அந்த உண்மையில பர்ஃபார்மன்ஸை சரியாக ஈவல்யூவேட் பண்ணி பார்க்குற நேரம் தான், அதை பரிசீலனை செஞ்சு பார்க்குற நேரம் தான். இண்டிகேட் வேர் அது அடிஷனல் ஸ்ட்ராட்டஜிஸ் கேன் பி சக்ஸஸ்ஃபுல்லி அப்ளை. அதாவது வேறு என்ன ஸ்ட்ராட்டஜிஸ் எங்களுக்கு அப்ளை பண்ணலாம், அதனூடாக எப்படி எங்களுக்கு இம்ப்ரூவ் பண்ணலாம்ன்றது தான் அடுத்த விஷயம். ஆகவே பெர்ஃபார்மன்ஸ் ஈவல்யூவேஷன்ன்றது நாங்கள் வெறுமனே எப்படி அந்த ஃபண்ட் பெர்ஃபார்ம் பண்ணிக்குன்றதை பார்க்குறத விட இந்த பெர்ஃபார்மன்ஸ் ஈவல்யூவேஷன் ஊடாக நாங்கள் விளங்கிக்கோற ஒரு விஷயம்தான் எப்படி எங்களோட பாலிசி ஒர்க் பண்ணிக்குது, எங்களோட அசெட் அலோகேஷன் எப்படி ஒர்க் பண்ணிக்குது, இது எப்படி இம்ப்ரூவ் பண்ணப்படணும், அடுத்தது எந்த சைடில் நாங்கள் கூட பெர்ஃபார்ம் பண்ணிக்குது, எந்த சைடில் நாங்கள் குறைய பெர்ஃபார்ம் பண்ணிக்கிறோம்.
என்ன செய்யலாம், கூட பெர்ஃபார்ம் பண்ணதை நாங்கள் நினைச்சிட இன்னும் ஸ்ட்ரென்த் பண்ணலாம், குறைய பெர்ஃபார்ம் பண்ணதுக்கு நாங்கள் எப்படியான ஒரு டிசிஷன் எடுக்கணும், அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, அல்லது இம்ப்ரூவ் பண்ண முடியாத ஒரு விஷயம் உண்டா அதுலேருந்து எப்படி நாங்கள் மாறி வேறொன்று போகிறது, அடுத்து எப்படி புதிய ஸ்ட்ராட்டஜிகளை நாங்கள் அடாப்ட் பண்ணுறது. இது உண்மையில் இந்த பெர்ஃபார்மன்ஸ் ஈவாலுவேஷன்றது நாங்கள் வெறுமனே நினைச்சு கொண்டிருக்கிற மாதிரி அந்த ஃபன் பெர்ஃபார்ம் பண்ணா இல்லையான்றதை விட எங்களோட பாலிசிஸும் இந்த எங்களுடைய இதுவும் எவ்வளவு தூரம் ஒர்க் பண்ணினதுதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயமா காணப்படுது. Components of performance: performance measurement to calculate return rate of return based on change in accounts value over a specific time period. அதாவது பெர்ஃபார்மன்ஸ் எங்களுடைய எக்கனாமிக் வேல்யூ, அக்கௌண்டிங் வேல்யூ எவ்வளோ கூடிக்குன்றத பேஸ் பண்ணித்தான், அக்கௌண்டிங் வேல்யூவோட பேஸ் பண்ணித்தான் நாங்கள் எங்களோட பெர்ஃபார்மன்ஸை பார்க்கணும். நாங்கள் எப்படி எந்த அக்கௌண்டிங் வேல்யூவோட ஸ்டார்ட் பண்ணணும், இப்போ எந்த அக்கௌண்டிங் வேல்யூவுக்கு வந்திருக்கிறோம் to determine source of the account performance. எங்களோட account performance source நாங்கள் தீர்மானிக்கணும். Performance appraisal to draw conclusion regarding whether the performance was affected primarily by investment decisions, by the overall market, or by chance. ஆகவே எங்களுக்கு முக்கியம் இந்த பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல் டு ட்ரா கன்க்ளூஷன், அது ஒரு முடிவுக்கு வரும் ரிகார்டிங் வெதர் த பெர்ஃபார்மன்ஸ் வாஸ் எஃபெக்டட் பிரைமரிலி, எங்களோட எதால எங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பாதிக்கப்பட்டது அல்லது எப்படி பெர்ஃபார்மன்ஸ் வரதுக்கான என்ன காரணம், பை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷனா, பை த ஓவரால் மார்க்கெட்டா, பை த சான்ஸ், பை சான்ஸ் எதால எங்களோட இந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்துச்சு. இப்படியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அது வீக் ஆகிக்கலாம் அல்லது நல்லதாகிக்கலாம், இது வாரத்துக்கான இது காரணமாக அமைஞ்சு. Portfolio return components. The portfolio return can be broken up to 3 components: market style and active management. P equal MSA, P investment managers portfolio return, investment managers portfolio return. M return on market index, market எப்படி perform பண்ணிக்குது. S equal B minus M, B, S equal B minus M, B equal excess return to style, difference between the manager's style index benchmark return and the market return. S வந்து S equal B minus M, market return excess return to style, difference between the manager style index benchmark return and the market return. S can be positive or negative. அதாவது S வந்து எங்களோட பெஞ்ச்மார்க்குக்கும் மார்க்கெட் ரிட்டர்னுக்கும் இடையில் உள்ள வித்தியாசம். P வந்து A வந்து P minus B. அவை இங்கே நாங்கள் விளங்கணும். P வந்து இன்வெஸ்ட்மெண்ட் மேனேஜர் போர்ட்ஃபோலியோ ரிட்டர்ன், இன்வெஸ்ட்மெண்ட் மேனேஜரோட ரிட்டர்ன், அதுக்குள்ள இருக்குது ஒன்று வந்து M, ரிட்டர்ன் ஆன் மார்க்கெட் இண்டெக்ஸ், மார்க்கெட்னா ரிட்டர்ன் என்ன விஷயமாக எடுத்தா ஒரு ஷேர் இண்டெக்ஸ். S வந்து மார்க்கெட் ரிட்டர்னுக்கும் பெஞ்ச்மார்க் ரிட்டர்னுக்கும் மேனேஜ்மெண்ட் ரிட்டர்னுக்கும் இடையில் உள்ள வித்தியாசம். ஆகவே S. B அடுத்தது A வந்து active return, difference between managers overall portfolio return and style benchmark return. அதாவது ஆக்டிவ் மேனேஜ்மெண்ட்னால கிடைச்ச ரிட்டர்ன், அதாவது ஓவரால் போர்ட்ஃபோலியோ ரிட்டர்னுக்கும் பெஞ்ச்மார்க் ரிட்டர்னுக்கும் இடையில் உள்ள வித்தியாசம். இது மூணையும் வச்சு தான் ஒரு மேனேஜர்ட போர்ட்ஃபோலியோ ரிட்டர்னை எங்களுக்கு மெஷர் பண்ணலாம். ரிட்டர்ன் components. Benchmark, a standard against which the performance of security, mutual fund or investment manager can be measured. Generally, broad market and market segment stock and bond index are used.
பெஞ்ச்மார்க்ன்றது எங்களோட அந்த பெர்ஃபார்மன்ஸை ஒரு எதுடையும் பெர்ஃபார்மன்ஸை மெஷர் பண்ணுறதுக்காக நாங்கள் எதை பெஞ்ச்மார்க்காக எடுக்கிறோம், இதுக்கு எதிராக நாங்கள் பார்க்குற நேரம் உதாரணமாக ஸ்டாக் மார்க்கெட் ஆல் ஷேர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் எங்களுக்கு ஒரு பெஞ்ச்மார்க் எடுக்கலாம், அல்ல ஸ்டாக் மார்க்கெட் ஒரு செக்மெண்ட் ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன் இண்டெக்ஸ், அல்லது SMBSL 20 அப்படி, அல்லது கவர்மெண்ட் பாண்ட் செக்யூரிட்டிஸ் இண்டெக்ஸ், இப்படி ஏதோ ஒன்றை பெஞ்ச்மார்க் எடுத்து அதோட ஒப்பற்ற நேரம் எங்களோட போர்ட்ஃபோலியோ எப்படி நாங்கள் அவுட் பெர்ஃபார்ம் பண்ணிக்கிறோமா அல்லது நாங்கள் ஃபேர்லி பெர்ஃபார்ம் பண்ணிக்கிறோமான்றதை எங்களுக்கு பார்க்கலாம். பெஞ்ச்மார்க் ப்ராப்பர்ட்டிஸ் ஸ்பெசிஃபைட் இன் அட்வான்ஸ். பெஞ்ச்மார்க்கில் முக்கியமான ஒரு விஷயம் தான், நாங்கள் நேரத்தோடு இதுதான் எங்களோட பெஞ்ச்மார்க்ன்றதை தீர்மானிச்சுக்கணும். The benchmark is known to both the investment manager and the fund sponsor. It is specified at the start of evaluation period. நாங்கள் வந்து ஈவலுவேட் பண்ணுறது முந்தி பெஞ்ச்மார்க்கை தீர்மானிச்சு இதுதான் பெஞ்ச்மார்க்ன்ற ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு தெரியணும், ஃபண்ட் மேனேஜர்ஸுக்கு தெரியணும். அப்போ தான் நம்மளுக்கு அதை நோக்கி வேலை செய்யலாம். அதை பீட் பண்ணுற எப்படின்னு யோசிச்சு, அதே நேரம் இப்போ ஃபண்ட் ஓனருக்கு தெரியணும், யார் ஃபண்ட் ஓனரோ அவருக்கு அந்த பெஞ்ச்மார்க் சம்மந்தமாக தெரியும். Appropriate. The benchmark is consistent with the manager's investment approach and style. அதுக்கு பொருத்தமான ஸ்டைலுக்கு பொருத்தமான ஒரு பெஞ்ச்மார்க்காக இருக்கணும். அடுத்து மெஷரபிளா, எப்பயுமே அதை அளக்கக்கூடிய ஒரு பெஞ்ச்மார்க்காக இருக்கணும். Value and return can be determined on a reasonable frequent basis. Ambiguous, clearly defined identities and weights of securities constituting the benchmark. Benchmark வந்து ambiguous இல்லாம அது ஒரு தெளிவானதாக இருக்கணும். Reflecting the manager's current investment opinions. அது வந்து அவர் மேனேஜரோட கரண்ட் ஒப்பீனியனை ரிஃப்ளெக்ட் பண்றதாக காணப்படும். Accountable ஆயிக்கணும். The manager should accept the applicable of the benchmark and agree to accept the difference in the performance between the portfolio and the benchmark. Investable. அடுத்து the benchmark investable. It is possible to replicate the benchmark and forego active management. Constructing a benchmark. Step 1. Identifying important elements of manager's investment process. Our manager investment process identify selected securities that are consisting with the process. Weight the securities. Weight and the weight கொடுக்கிறது. Review and adjust the need to applicable the manager's process and result. Rebalance the custom benchmark and predetermined schedule. Rebalance பண்றது, அடுத்து predetermined schedule. இவை எல்லாம் இதில் முக்கியம் வருது. ஆகவே பெஞ்ச்மார்க்ன்றது மிக முக்கியமான ஒரு விஷயம். நான் நேரத்தோட பார்த்தேன். நான் இதிலையும் முண்டா உங்களுக்கு தமிழ் டிரான்ஸ்லேஷனை தர்றேன். அப்படி இல்லாட்டி இது இங்கிலீஷு உங்களுக்கு போதும். உங்களுக்கு பேசிக்காக ஏன் பெஞ்ச்மார்க் முக்கியம்ன்றது முக்கியம். நான் ஆரம்பத்தில் சொன்னேன், எங்களோட பாலிசிஸ், எங்களோட டிசிஷனல் சரியா எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும், எங்கே இம்ப்ரூவ் பண்ணணும்ன்றது. அதே மாதிரி பெஞ்ச்மார்க் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும், பெஞ்ச்மார்க் நோக்கங்கள், இப்படி விஷயங்கள் நான் இங்கே விளங்கப்படுத்தினேன். இதெல்லாம் நீங்கள் கன்சிடர் பண்ணுறது நல்லா. பட்ஜெட்டிங்கில் நான் ஒரு சின்ன ரெஸ்ட்ரிக்ஷனை யோசிக்கலாம். பட்ஜெட்டிங்கில் பல பட்ஜெட்டிங்கள் இருக்குது. இது ஓவராலாக நான் விளம்பரப்படுத்திட்டு சொல்லிட்டு போகிறேன், நீங்கள் தேடி பாருங்கள். பட்ஜெட்டிங்ன்ற வந்து டாக்குமெண்ட் தட் டிரான்ஸ்லேட்டட் பிளான்ஸ் இன்டு மணி. பட்ஜெட்டிங்கை நான் அடுத்த இதில் சந்திரமோடு கிடைச்சா உங்களுக்கு செய்கிறது யோசிக்கிறேன். லிமிட்டேஷன் பட்ஜெட், டிஃபரண்ட் பட்ஜெட், ஜீரோ பேஸ் பட்ஜெட், இன்க்ரிமெண்டல் பட்ஜெட்டிங், இது ரெண்டையும் கொஞ்சம் பார்த்து போகிறோம் நல்லா. ஜீரோ பேஸ் பட்ஜெட் என்ன, ஸ்டேஜ் ஆஃப் ஜீரோ பேஸ், performance based on budgeting,
activity based budgeting பார்த்துக்கறனால எப்படி ரோல் budgeting ஜீரோ பேஸும் பட்ஜெட்டிங்கும் ஆக்டிவிட்டி பேஸ் பட்ஜெட்டும் எப்படின்றத நீங்கள் ஒரு பட்ஜெட் ஜீரோலேருந்து தொடங்குறது, பழைய ஹிஸ்ட்ரியை பார்க்காம ஆரம்பத்துலேருந்து தொடங்க அந்த ஜீரோ பேஸ்ட், மற்ற ஆக்டிவிட்டி ஒவ்வொரு ஆக்டிவிட்டியாக பேஸ் பண்ணி பட்ஜெட் பண்ணுறது. இந்த பட்ஜெட்டிங் விஷயங்கள் முக்கியம். நீங்கள் இதை கொஞ்சம் நார்மலாக பார்த்தோன்னா போதும், பெரிய டீப்பாக தேவையில்லை. சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷன்டா பட்ஜெட்டிங் பெனிஃபிட் இதெல்லாம் உங்களுக்கு சாதாரணமாக பார்த்துக்கொள்ள. லிமிட்டேஷன் ஆஃப் பட்ஜெட்டிங், இன்க்ரிமெண்டல் பட்ஜெட்ன்றது வந்து பாஸ்டில் இருக்கிற பட்ஜெட்டை வச்சு புதிய பட்ஜெட் ஒன்று நாங்கள் செய்கிறது. ஈஸி மெத்தட், புதிய அந்த எங்களுக்கு இருக்கிற தகவல்களை வச்சு நாங்கள் அதை புதிய பட்ஜெட் ஒன்றை நாங்கள் செய்கிறது. பழைய எங்களோட ஹிஸ்டாரிக்கல் டேட்டாஸ் போன வருஷம் எப்படி இருந்துச்சு. Incremental budgets are budget in which the figures are based on those the actual expenditure for the previous year. அப்போ போன வருஷத்துல actual with the percentage added to increase for next year budget. அதாவது இன்க்ரிமெண்டல் பட்ஜெட்ன்ற போன வருஷத்தை ஆக்சுவலை வச்சு அதுக்கு ஒரு சர்டன் பர்சன்டேஜ் வச்சு நாங்கள் இந்த வருஷத்தை ஃபோக்கஸ் பண்ணுறதுதான் அது இந்த பட்ஜெட். Zero based budget வந்து past figures are not used to starting point. அந்த starting pointல நாங்கள் வந்து past யூஸ் பண்ணுறதில்ல. The budgeting process start from stretch with the proposed activities for the year. அந்த இயருக்குரிய பட்ஜெட்டை நாங்கள் அந்த இயருக்குரிய விஷயத்தை மட்டும்தான் நாங்கள் பார்க்குறோம். அந்த பாஸ்ட்டை நாங்கள் பார்க்குறோம். ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம், சில நேரம் இடையில பார்க்கலாம். இது வந்து கொஞ்சம் காஸ்ட்லியானது, டைம் கன்சியூம் ஆனது, கொஞ்சம் வேலை கூடின ஒரு வேலை பழுவான ஒரு விஷயம். ஏன்னா ஆரம்பத்துலேருந்தே எல்லா விஷயங்களையும் பார்த்து ஒரு புதுசாக செய்யணும். ஆனால் சில நேரம் இது எஃபெக்டிவ் ஆகிக்கும். சில சேஞ்சஸ் வரத்துக்கு, நியூ சேலஞ்சஸ் எடுக்கிறதுக்கு சில நேரம் இது வாய்ப்பாக அமையும். இதை நாங்கள் இது பண்ண தேவையில்லை. இது ஜீரோ பேஸ் பட்ஜெட். activity based budget என்ற முக்கியமான ஒரு விஷயம் தான். ABB activity based budget method is budgeting in which the activities their incur cost in every functional areas and organization are recorded and their relationship are defined in activities then tied to strategic goals. அதாவது நிறுவனத்தை ஆக்டிவிட்டியில் ஸ்ட்ராட்டஜிக் கோலோடு இணைச்சி அதுக்கு ஏற்ப பட்ஜெட் பண்ணுறது. The method of budgeting in which activities that incur cost in which functional area of the organization. எந்த ஃபங்க்ஷனல் ஏரியாவோடைய அந்த ஆக்டிவிட்டி தொடர்பு, அந்த ஒவ்வொரு ஆக்டிவிட்டியும் பேஸ் பண்ணி இந்த செய்கிறத தான் நான் இங்கே சொல்லலாம். In contrast to boost based budgeting practice in which prior period budget is simply adjusted to account for inflation or revenue growth. ABB provides opportunity to align activities with objectives. அதாவது நோக்கத்தோட ஆக்டிவிட்டீஸை அலைன் பண்ணி ஸ்ட்ரீம்லைன் பண்ணி cost and improve the business practice. நிறுவனத்தில் பிஸ்னஸை இம்ப்ரூவ் பண்ணுறது ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக காணப்படுது. இது ரெண்டுக்கும் ரெண்டு கம்பேர் பண்ணுற நேரம் ஜீரோ பேஸ் பட்ஜெட் மெத்தட் all expense have to be justified for every new period. ஜீரோ பேஸில் ஒவ்வொரு எக்ஸ்பென்சஸும் ஜஸ்டிஃபை பண்ணப்படணும். ஏன் முக்கியம்? ஏன்னா அது ஆரம்பத்திலேருந்து செய்யப்பட்டு வர்றது. ஏபிசி பட்ஜெட் மெத்தடில் வந்து ஆல் தி ஆக்டிவிட்டிஸ் தட் invite cost in all function area in an organization are recorded and relationship between them analyzed. இந்த ஏபிசி ஃபங்க்ஷன் இந்த
இந்த ஏபிபி ஆக்டிவிட்டி பேஸ்ட் பட்ஜெட்டிங் மெத்தடில் வந்து all the activities எல்லா ஆக்டிவிட்டீஸும் கொஸ்ட் உள்ளாகக்கூடிய எல்லா ஆக்டிவிட்டியும் ஃபங்க்ஷனல் ஏரியாவோட இன் அண்ட் ஆர்கனைஸ் ரெக்கார்டட் அண்ட் ரிலேஷன்ஷிப் ஃபங்க்ஷனல் ஏரியாவோடு ரெக்கார்ட் பண்ணப்பட்டதோடு எப்படி அது ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தெம் ஃபங்க்ஷனல் ஏரியாவோட எப்படி ரிலேட்டட் ஆகின்றதையும் அது பார்க்குது. இந்த zero based all function in an organization are analyzed for its need and cost. அதில் ஒவ்வொரு ஃபங்க்ஷனல் ஏரியாவும் அனலைஸ் பண்ணப்படுது. ஏபிபி பொறுத்தவரையில் அலைன் ஆல் ஆக்டிவிட்டீஸ் வித் த ஆப்ஜெக்டிவ்ஸ் எல்லா செயற்பாடுகளையும் ஒரு ஆப்ஜெக்டிவோட இணைக்கும். ஏபி ஹெல்ப் த எஃபெக்டிவ் அனாலிசிஸ் ஆஃப் ப்ராஃபிட் பொட்டென்ஷியல் அண்ட் ஆர்கனைசேஷன் சர்வீஸ் அண்ட் இட்ஸ் ப்ராடக்ட். ஆகவே நீங்கள் இதை பாருங்கள். ஆக்டிவிட்டி பேஸ்ன்றதும் ஜீரோ பேஸ்ன்றதும் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்ட் பட்ஜெட்டிங்ன்ற ஒரு விஷயம் இருக்குது. பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்ட் use statement of mission, goals and objectives to explain why the money is being spent. Performance budget comprise 3 elements. அது 3 விஷயத்துல நடக்குது. ஒன்று ரிசல்ட், final income, the strategy, different way to achieve the final outcome, activity output. இந்த விடயங்களை கொஞ்சம் பார்த்து போடுறது நல்லா. நான் இந்த செக்ஷனுக்கும் இங்கிலீஷில் நோட்டை தர பார்க்குறேன், பார்த்துவோங்க. இதில் கன்செப்ட் விலையும் கொண்டா போதும். பெருசாக தேடி படிக்கணுன்றதை விட கன்செப்டில் என்னன்றது அழகாக விளங்கி கொண்டீங்கன்ற அது போதும்னு நினைக்கிறேன். நான் நினைக்கிறேன் இன்றைக்கான செஷனை இதோடு முடிக்கலாம்னு